வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் இரண்டாம் பாகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மக்கள் யார் பக்கம் இந்த கேள்வி இந்த நேரத்தில் இப்போது எழ வேண்டியது அவசியம் தானா? 2011ஆம் ஆண்டு மே மாதம் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றது. 2016ஆம் ஆண்டு மே மாதம் வரை இந்த ஆட்சிக்கு முழுமையான மக்கள் உரிமை கொடுத்திருக்கிறார்கள். இப்போது மக்களுடைய மனநிலை யார் பக்கம் இருக்கிறது என்ற கேள்வி ஏன் எழுகிறது? மிக முக்கியமாக தமிழகத்தில் இப்போது 4 மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட ஆகிய 4 மாவட்டங்களில் மழை வெள்ளம் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி 400க்கு மேற்பட்ட உயிர்கள் பலியாகி கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் அரசுடைய நிவாரண முகாம்களில் தங்கி 6605 முகாம்கள் அமைக்கப்பட்டு இப்படி ஒரு பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளான போது இந்த 4 மாவட்ட மக்கள் அரசியல் ரீதியாக எந்த மாதிரி சிந்திக்கிறார்கள்? தங்களை அரசு உரிய நேரத்தில் காப்பாற்றியது, இதுபோன்ற பேரிடர் காலத்தில் அரசு சரியாக செயல்பட்டது என்று நினைக்கிறார்களா? இல்லை இயற்கை மட்டுமல்ல, இந்த அரசும் கூட தங்களை கைவிட்டு விட்டது என்று நினைக்கிறார்களா? மிக முக்கியமான ஆழமான கேள்வி. இந்த கேள்விக்காக நாங்கள் தற்போது ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறோம். இந்த 4 மாவட்டத்தில் மட்டும் மக்களுடைய மனதை அறிந்து கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறோம். நேற்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திருப்பீர்கள். 4 மாவட்ட மக்கள் அங்கங்கு இருந்தபடியே, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மற்றும் சென்னையில் அங்கங்கு இருந்தபடியே தங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். நிபுணர்கள் இந்த அரங்கிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றும் அதே போல இந்த 4 மாவட்ட மக்கள் தங்களுடைய எண்ண ஓட்டங்களை நேரலையில் பதிவு செய்ய இருக்கிறார்கள். அதுபோக இங்கு நிபுணர்கள் இருக்கிறார்கள். இது தாண்டி நாம் நடத்திய கருத்து கணிப்புடைய முடிவுகள் என்ன சொல்கின்றன? அதிமுக அரசு இந்த 4 மாவட்ட வெள்ள சேதத்தை சரியான விதத்தில் எதிர்கொண்டதா? மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையில் சரியாக செயல்பட்டனவா? மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பேரிடரா? இந்த முடிவு, இந்த மக்களுடைய தற்போதைய எண்ணம் எதிர்வரக்கூடிய 2016 சட்டமன்ற தேர்தலில் பாதிக்குமா? இது போன்ற கேள்விகளுக்கு மக்கள் பதிலளித்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்க்கட்சி மட்டுமல்ல, மூன்றாவது அணியாக மாற்றணியாக முயற்சிக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி உட்பட அத்தனை பேரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக மக்களுடைய மனநிலை குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் என்னவா இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி தான். இதுல இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 4 மாவட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த 4 மாவட்டத்தில் மட்டுமே 8 பாராளுமன்ற தொகுதிகள், புதுச்சேரி சேர்த்தா மொத்தமா 40 பாராளுமன்ற தொகுதிகள், 39+1 சொல்லுவோம். இதுல 8 பாராளுமன்ற தொகுதிகள் இந்த 4 மாவட்டத்தில் மட்டுமே வருகிறது. இதுல 46 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இந்த 4 மாவட்டத்தில் மட்டுமே. இதுல கிட்டத்தட்ட 32 சட்டமன்ற தொகுதிகள் நேரடியாக முழுமையாக இந்த கடுமையான வடகிழக்கு பருவமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சோ அவர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு ஆழமான தாக்கம் நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அரசியல் வல்லுநருடைய பார்வையா இருக்கிறது. அது எந்த மாதிரியான பாதிப்பாக இருக்கும், எந்த மாதிரியான தாக்கமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். முதல்ல இந்த பாராளுமன்ற தொகுதி எத்தனை இருக்கு, சட்டமன்ற தொகுதி எத்தனை இருக்குங்கிறத தாண்டி வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு, இங்கே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி எவ்வளவு வாக்குகளை பெற்றது, வாக்கு வீத அடிப்படையில் தேர்தல் அப்படிங்கிறதுனால வாக்கு வீத அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த 4 மாவட்டம் எந்த மாதிரியான முக்கியத்துவத்தை பெறுகிறது? முதல்ல இந்த 4 மாவட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற விவரத்தை முதல்ல பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,62,6,547 ஆண்கள் பெண்கள் உட்பட சேர்த்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தற்போதைய வாக்காளர் எண்ணிக்கை 5,62,06,547. அடுத்ததாக இந்த பாதிக்கப்பட்ட 4 மாவட்டத்துடைய வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தோமானால் ஒட்டுமொத்தமாக 1,21,24,252 வாக்காளர்கள் இந்த 4 மாவட்டத்தில் மட்டுமே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வாக்கு எண்ணிக்கையில் 20 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த 4 மாவட்டத்தில் மட்டுமே இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்த ஒரு 5,60,00,000 மக்கள் வாக்காளர்கள் இந்த 4 மாவட்டத்தில் மட்டுமே 1,21,24,252 வாக்காளர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டுக்கு மேல். அடுத்ததாக தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய வாக்காளர் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 38,34,388 சென்னை மாவட்டத்தில் மட்டும். அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்ட மக்களுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை 29,86,383 ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலத்தை சேர்த்து திருவள்ளூர் வாக்காளர் எண்ணிக்கை. அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய வாக்காளர் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலத்தில் சேர்த்து மொத்தமாக 33,74,837 வாக்காளர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். கடைசியாக கடலூர் மாவட்ட வாக்காளர் எண்ணிக்கை ஆண்கள் பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலத்தை சேர்த்து மொத்தமாக 19,28,644 வாக்காளர்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறார்கள்.
இதுல அடுத்ததாக 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு நம்முடைய செய்தியாளர் களத்தில் இருக்கிறார்கள். 4 மாவட்ட மக்களோடு நம்முடைய களத்தில் நம்முடைய செய்தியாளர் இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனகாபுதூர் பகுதியில் திரு பா எழிலரசன் நம்ம செய்தியாளர் அங்க இருக்கிற மக்களோடு, அதே போல திருவள்ளூர் தொகுதியில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் பகுதியில் நம்முடைய செய்தியாளர் சசிகுமார் இருக்கிறார் மக்களோடு. அதே போல சென்னை மாவட்டத்துடைய பிரதிநிதியாக நம்முடைய செய்தியாளர் ராமரசு விருகம்பாக்கம் பகுதியிலிருந்து இணைகிறார். அதே போல கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் தேவநாதன் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களோடு இணைகிறார். அந்த பகுதி மக்களுக்கு என்னுடைய வரவேற்புகள் மற்றும் இரவு வணக்கங்கள். அதே போல அரங்கத்தில் நம்முடைய திரு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு ஹைதர் அலி நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த வெள்ள பணிகளில் வெள்ள நிவாரண பணிகளை கடுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு இயக்கம் தமுமுக. திரு ஹைதர் அலி உங்களை வரவேற்கிறேன். அதே போல அதிமுகவுடைய ஆதரவு கட்சியா இருக்கக்கூடிய தோழமை கட்சியா இருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த திரு சேக்கு தமிழரசன் சட்டமன்ற உறுப்பினர் நம்மோடு இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல சமூக ஆர்வலரும் படைப்பாளிமா இருக்கக்கூடிய திரு அரியங்குளம் பெருமாள்மணி நம்மோடு இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல 4 மாவட்ட மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு கருத்தா தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேன். முதல்ல நம்ம செய்தியாளர் பா எழிலரசன் போலான்னு பாக்குறேன். எழிலரசன், அங்க இருக்கக்கூடிய மக்கள், அனகாபுத்தூர்ல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? இந்த தேர்தல், இந்த வெள்ளத்துல அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? அதை அவர்கள் எதிர்கொண்ட விதம் என்ன? இதுல அரசுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? அங்க இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் பகுதி மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. செய்தியாசிரியருக்கு வணக்கம். தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளான அனகாபுத்தூர் பகுதியில் இருக்கிறோம். இது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறந்து விட்ட உடனேயே மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளான பகுதி இந்த அனகாபுத்தூர். தற்பொழுது அந்த பகுதிவாசிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அது குறித்து அந்த மக்களிடத்தில் நாம் கேட்போம். அந்த பாதிப்புகள் குறித்து தற்போது நமக்கு பதிவு செய்வதற்காக இருக்கிறார்கள். வணக்கம். இந்த அனகாபுத்தூர்ல வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது எந்த அளவுக்கு நீங்க பாதிச்சிருந்தீங்க, அதை பத்தி பகிர்ந்துக்குங்க. உடனே அரசுடைய நிவாரணம் எப்படி இருந்தது இந்த பாதிப்பு நீங்க அடைந்த போது? அரசோட நிவாரணம்னா எங்களுக்கு எதுவும் இல்லைங்க. 3 நாளா எங்களுக்கு தண்ணி வத்தல. 3 நாளா குழந்தைக்கு பால் கிடையாது, எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. எங்களுக்கு தண்ணி எல்லாம் வத்தின பிறகு 4ஆம் நாள் தான் வெளியே இருந்த ஆளுங்க தான் வந்து எங்களுக்கு சாப்பாடோ தண்ணியோ பாலோ எல்லாமே உதவி பண்ணாங்க. எங்களுக்கு அரசாங்கன்றது ஒண்ணுமே செய்யல. எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்தது ஒரு பாய், ஒரு பெட்ஷீட்டு, ஒரு இது கொடுத்தாங்க, சோப்பு, எண்ணெய், இதுதான் கொடுத்தது அரசாங்கம். எங்களுக்கு வேற எதுவும் அவங்க கொடுக்கல. எங்களுக்கு எந்த மாதிரி சிரமத்தை அனுபவிச்சீங்க நீங்க? எங்களுக்கு முதல்ல வெள்ளம் வந்ததே தெரியாதுங்க சார். நாங்க மேல இருந்துட்டு கீழே வந்து பாக்குறதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் எழுப்பி கூட்டிட்டு போறதுக்குள்ள எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கையை உடல கால உள்ள துணி எடுத்து வைக்கிறதா இதெல்லாம் எடுக்கிறதானே எங்களுக்கு தெரியல. குழந்தைங்களை தூக்கிட்டு மேல உயிர் தப்பிச்சா போதும் தான் நாங்க மேல போயிருந்தோங்க சார். நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த வெள்ள பாதிப்பு? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அரசோட நிவாரணம் அதுக்கப்புறம் நாங்க மழை வெள்ள தண்ணி வந்தப்புறம் ஒரு 1/2 hourல ஃபுல்லா தண்ணி ஏறிடுச்சு. எதுவும் எடுக்க முடியல. 3 நாளா தண்ணியில மாட்டிட்டு ஒரு குடிக்க தண்ணி கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னமும் அந்த குப்பைங்க எடுத்து போட்ட குப்பைங்களை இன்னும் எடுக்கலைங்க சார். ஒரே கொசு முச்சிக்கிட்டு அப்படி இருக்கு. குப்பை இன்னும் எடுக்கல. எதுவும் எங்களுக்கு நிவாரணம் எதுவும் வரல. ஏதோ வெளியாளுங்க வந்து ஏதோ கொடுத்தாங்களோ அதுதான் கிடைச்சதை தவிர மற்றபடி வேற எங்களுக்கு எதுவும் இல்லைங்க. மழை பாதிப்பு அதிகமா இருந்த போது என்ன மாதிரியான சிரமத்தை நீங்க அனுபவிச்சீங்க? தண்ணி வர்றது முதல்ல வந்து நகராட்சிக்கு தெரியப்படுத்திருப்பாங்க, இவ்வளவு திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு. ஆனா அதை வந்து இங்க யாருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு அலோன்ஸும் பண்ணல, எதுவும் பண்ணல. தண்ணி வருது நைட்டு 12:30 மணிக்கு இவ்வளவு கொள்ள அளவு திறந்து விட்டாங்க தண்ணி. அப்ப யாருக்கும் அவங்கவுங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி காலில் பட்டவன் தான் எல்லாரும் எழுந்து பிள்ளைங்களை தூக்கிட்டு போவாங்களா, ட்ரெஸ்ஸுங்களை எதுவுமே இல்ல. எல்லாம் அவங்கவுங்க விட்டுட்டு மொட்டை மாடியெல்லாம் கூட கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த இதுல இருந்தாங்க. ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அரசன் வந்து என்ன செஞ்சாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா ஒண்ணும் செய்யலன்னு தான் நாங்க சொல்ல முடியும். ஆமா, ஒண்ணுமே செய்யலன்னு தான் சொல்ல முடியும். தவிர தண்ணி நல்லா வத்தனதுக்கு அப்புறம் இந்த ஊர் தலைவர் வந்தாரு. நாங்க வாசல்ல நிக்கிறோம், என்னமா ஏதாச்சும் எங்க தங்கனீங்க கூட அந்த தலைவருக்கும் கேட்கல. அவர் என்னமா கார்ல போனாரு. நல்லா சுத்தமா தண்ணி வளர்த்தணும்னு 2 ஹெலிகாப்டர் வந்து அதுக்கப்புறம் தண்ணி இருக்கும்போது வந்து யாரும் வந்து பாக்கல. ரொம்ப சிரமப்பட்டோம். தற்பொழுது இந்த மக்களுடைய பதிவு இப்படித்தான் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். உயிர் பிழைத்தால் போதும் என்ற அளவுக்கு எங்களுடைய நிலைமை இருந்தது என்று அந்த கருத்தை அவர்கள் நேரடியாக சொன்னதை நாம் பார்த்தோம். நன்றி திரு எழிலரசன். தொடர்ந்து நம்ம பேசுவோம். நான் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுடைய எண்ணத்தை
திரு ஹைதர் அலிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். அவங்க பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க நிவாரண பணிக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவா இருந்தது? இது தங்களுடைய செயல் ஒரு ஒரு மிகப்பெரிய பாதிப்புல இருக்க வேண்டிய ஒரு ஆற்றாமையா இருந்ததா, அல்லது அரசின் மீதான கோபமாக அதிருப்தியாக இருந்ததா? முதலில் அவர்கள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற அச்சம் தான் அவரிடத்தில் இருந்தது. யார் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று தேவதூதரா காப்பாற்ற போகிறார். ஆகவே அவர்கள் தங்களுடைய சாமான்களை எடுத்து போவதா, எப்படி நாம் அதில் இருந்து தப்பித்து போவது என்கிற அந்த அச்சமும் தண்ணீர் அதிகமாக அதிகமாக மக்களுக்கு அவர்களுக்கு அதாவது பதட்டம் ஏற்பட்டு விட்டது. அவர்களுக்கு பதட்டம் ஏற்பட்டு அவர்கள் தங்களுடைய இல்லங்களில் கீழே இருந்து மேல போறது, மேல அடுத்த வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி மேல போறதுமாக இருந்து கூக்குரலிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக மக்கள் அரசாங்கம் வருமா யார் வருமா என்று பார்ப்பதை விட தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வது என்கிற அந்த அச்சம், இந்த தண்ணி எப்படி வந்தது, தண்ணி வருவதற்குரிய காரணம் என்ன என்று அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். முதல் கட்டமாக உடனடியாக நிவாரண பணியில் ஈடுபட்டதனால மக்கள் தங்களுடைய ஆத்தாமை தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதெல்லாம் கூடுதலான கவனம் இருந்தது. இதற்கான காரணங்களை ஆராய்வதோ அரசியல் கட்சி மீதான குற்றம் சொல்வதோ பிறகு வரக்கூடிய விஷயம். அடுத்ததாக நம்ம திருவள்ளூர் மாவட்ட மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கிறது? திருவள்ளூர்ல நம்முடைய செய்தியாளர் திரு சசிகுமார் இருக்கிறார். திருவொற்றியூர் பகுதி மக்கள், திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட மக்கள். திரு சசிகுமார், நீங்க அங்க நண்பர்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய சவால்களை கேட்டு சொல்லுங்க. அவர்கள் எப்படிப்பட்ட வெள்ள பாதிப்பை அனுபவித்தார்கள்? அவர்களுக்கு அரசு தரப்புல நிவாரணம் மீட்பு என்ன மாதிரி இருந்தது? அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்க. வெள்ளம் பாதித்த முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றான திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன. நாம் இருக்கக்கூடிய தற்போது திருவொற்றியூர் பகுதியில் வெள்ளத்தினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருந்தது, அந்த சமயத்தில் அரசினுடைய உதவி எந்த அளவிற்கு இருந்தது என்பது குறித்து இந்த பகுதி மக்களிடம் நாம் கேட்கலாம். தற்போது நம்மிடம் பேசுவதற்காக ஹேமலதா என்பவர் இருக்கிறார். மேம், அந்த வெள்ளம் பாதித்த சமயத்தில் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது? அரசினுடைய உதவிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சது? அரசு உதவியெல்லாம் எதுவும் கிடைக்கலங்க. முதல் தண்ணி திறந்து விட்டது எதுவுமே எங்களுக்கு தெரியவே தெரியாது. கரண்ட் இல்ல, ஒன்னும் இல்ல. அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு தண்ணி வருதுன்றது எப்படி? காலையில 5 மணி வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 5 மணிக்கு பொழுது விடிஞ்சு பார்த்தோம்னா பரபரப்புறம் 10 மணிக்கெல்லாம் வீட்டுல ஜன்னல் வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. என்ன எதை எடுக்கிறது எதை விடுறது எங்களுக்கு தெரியாம நாங்க பொருளை இழந்துட்டு, எதுவும் கரண்ட் இல்லாம சாப்பாடு தண்ணி இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். தொண்டு நிறுவனம் வந்துதான் எங்களுக்கு உதவி கொடுத்தாங்களே ஒழிய, ஒரு கேண்டல் வத்தி பெட்டி அந்த மாதிரி கொடுத்து உதவி. அப்ப கூட சாப்பாடுலாம் தண்ணி வத்தின பிறகுதான் எங்களுக்கு சாப்பாடுன்றது வந்தது. அது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வராம நாங்க அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தோம். கரண்ட் கிடையாது, என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, இன்னும் எவ்வளவு திறந்து விடுவாங்க, என்ன பண்ண போறாங்க எதுவுமே தெரியாம நிர்கதியா நாங்க நின்னுட்டு இருந்தோம். எப்படி என்ன செய்யறது? ராஜேஷ், நீங்க சொல்லுங்க, அரசினுடைய உதவி வெள்ளம் பாதித்த அந்த சமயத்தில் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்களுக்கு முழுமையான அளவுக்கு இருந்ததா? இல்ல, கவர்மெண்ட் பொறுத்தவரையும் ஒரு 0.1% கூட எங்களுக்கு டைரக்டா எதுவுமே கிடைக்கல. தன்னார்வ தொண்டு கொடுத்தது மட்டும்தான். ஆக்சுவலா நான் இப்ப நிக்கிற இடத்துல நான் 6 feet நான் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. நான் முழுகிற அளவுக்குன்னா எங்க ஜனங்கள்லாம் எப்படி தத்தளிச்சிருப்பான்னு பார்த்தேன். எல்லாம் ஒரு அடுக்கு பில்டிங்ல தான் இருக்காங்க. எல்லாம் மொட்டை மாடியிலயும் அதுக்கு மேலயும் தஞ்சம் அடைஞ்சு அப்படிதான் உயிர் தப்பி இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு டைரக்டா ஒரு இதுவும் இல்ல. அதே மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரெமெடி இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்காங்களோ எங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் வர ஃப்ளூடுக்கு கண்டிப்பா ஒரு ரெமெடி வேணும்னு சொல்லிட்டு நாங்க எங்க ஏரியா மக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்கறோம். தேங்க்யூ. கண்டிப்பா. அடுத்தது திலகவதி குடும்ப தலைவர் அவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். மேம், நீங்க சொல்லுங்க, அரசனுடைய உதவிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சது? அரசு கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கலங்க சார். நான் திருவொற்றியூர் கலைஞர் நகர்ல இருந்து பேசுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. கழுத்து அளவுக்கு, அதாவது ஒரு ஆள் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தது. பொருள் எல்லாமே போச்சு. வண்டி, ஃப்ரிட்ஜ், ஒரு பொருள் கூட இப்ப எங்களுக்கு இல்ல. அந்த டைம்ல ஒரு அரசு கிட்ட இருந்து எங்ககிட்ட எந்த ஒரு நீங்க எப்படி இருக்கிறீங்க என்ற அந்த அளவுக்கு கூட ஒரு கேள்வி கேட்கற அளவுக்கு கூட யாருமே எங்க கிட்ட கேட்கல. நாங்க இப்ப என்ன எதிர்பார்க்கிறதுனா, ஃபியூச்சர்ல பிளட் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா எங்க அடிப்படை வசதி எதுவுமே இல்ல. எங்க தெருவுல ரோடு கூட போடாம இருக்காங்க. எப்படி நாங்க அதை ஃபேஸ் பண்றது? அது கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்குது அப்படின்றதுதான் எங்களுக்கு தேவை. கவர்மெண்ட் எங்களுக்கு தேவை அடிப்படை வசதி. இப்ப நாங்க பிளட், அதாவது வெள்ளம் பாதிக்கப்பட்டோம். அதுக்கு தேவையானதை கொடுக்கறது கொடுக்கவும் இல்ல.
அது வந்து கவர்மெண்ட்டும் எதுவும் கேட்கல. தொண்டு நிறுவனத்திலிருந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வந்தது. அது கவர்மெண்ட்ல இருந்து வரல. எங்களுக்கு தேவை ஃபியூச்சர்ல நாங்க சேஃபா இருக்கணும், அதுக்கு கவர்மெண்ட் செய்யணும். இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய தகவலை நாம் கேட்டு இருக்கலாம். தங்களுக்கான உதவி என்பது தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக மட்டுமே நேரடியாக தங்களுக்கு கிடைத்ததாக தெரிவித்திருக்கிறார். அரசிடமிருந்து தங்களுக்கான உதவி கிடைத்தது தங்களுடைய தேவை நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பு என்பதைத்தான் இவர்கள் தங்களுடைய கருத்தாக தற்போது தெரிவிக்கிறார்கள். நன்றி சசிகுமார். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து உங்கள்ட்ட நம்ம பேசுவோம். நான் திரு பெருமாள் மணி அரியங்குளம் பெருமாள் மணிட்ட கேட்க விரும்புறேன். இங்க நீங்க பேசின மக்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து. அங்க பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு பாருங்க. அங்க ஒரு பெண்மணி சொல்றாங்க இன்னும் சாலையெல்லாம் கூட போடலன்னு சொல்றாங்க. சோ வெள்ள பாதிப்பு மீட்பு நிவாரணம் அதன் தாண்டி மறுவாழ்வு அப்படிங்கறதெல்லாம் போறதுக்கு முன்னாடி இன்னும் சாலை போடலங்கிற அவங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு உச்சமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இப்ப அரசு அவங்களுடைய பிரசன்ஸ் அவருடைய இருப்பை இன்னும் விசிபிளா காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அரசு அந்த இடத்துல செயல்படல இது வந்து ஒரு அரசுக்கான தோல்வியா தான் பாக்குறீங்களா? இல்ல, எனக்கு வந்து என்னன்னா தமிழ் சமூகம் எப்போதுமே ஒரு உரையாடல் சமூகம். இப்ப இந்த வீடியோ ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா பெண்கள் எவ்வளவு தெளிவாக தங்களுக்கு நேர்ந்த துயரத்தை சொல்றாங்க, எதிர்காலத்தையும் சொல்றாங்க. அதுவும் எப்போதுமே நான் கவனித்திருக்கிறேன். இந்த வெள்ளத்தை நீங்க ட்விட்டரா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், அல்லது பத்திரிகைகளா இருக்கட்டும், ஆண்கள் எதிர்கொண்டதை விட பெண்கள் இந்த கிரைசிஸை ரொம்ப மன உறுதியோட எதிர்கொண்டாங்க. ஏன்னா நீங்க இப்போ வீடு பாக்குறோம், வெளியில குடும்ப தலைவர் யார சொன்னாலும் ஆக்சுவலா குடும்ப பாரத்தை முழுமையா சுமக்கிறது பெண்கள் தான். இப்ப வீட்டுல வந்து வெள்ளம் வந்த போது எங்க எது அடிச்சுட்டு போகும், எதை பத்திரப்படுத்தணும்னு ஆண்களுக்கு தெரியாது. எங்க எந்த பொருளும் பெண்கள் தான் தெரியாது. இயல்புல பாதிப்பு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடு பாக்குறோம்னு வைங்களேன், நாம எவ்வளவு விஷயங்களை பார்ப்போம். ஆனா ஒரு பெண் வந்தாங்கன்னா அங்க தண்ணி எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. இந்த வீட்டுக்கு தண்ணி எங்க இருந்து கொண்டு வரணும், நல்ல தண்ணி எங்க இருக்கு, உப்பு தண்ணி. அப்போ அவங்க ஒரு நீரோட ஒரு நீரியல் சமூகம் தான். இது நீராலான ஒரு சமூகம். இவங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்க நான் இப்ப இது எப்படி பாக்குறேன்னா, 2 பெண்கள் முடிக்கும் போதுமே சொன்னாங்க இல்லீங்களா, தலைவர்கள் வந்து தலைவர் போனாரு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. அப்போ ஒரு தலைமை வந்து தங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமா இந்த துயரங்கள் எல்லாம் தாண்டி ஒரு பெண்மணி சாதாரணமா சொல்றாங்க, எதிர்காலத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க. ஏன்னா நாம இன்னும் பெரும்பாலானவங்க வந்து தண்ணியை திறந்து விட்டது சரியா, மழை எவ்வளவு சென்டிமீட்டர் பெஞ்சது, இப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம்னு நம்பக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய இன்டெலிஜென்சியா இதை விவாதிச்சுட்டு இருக்கும் போது பெண்கள் ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க, எதிர்காலத்துக்கு உங்க திட்டம் என்ன. ஆக இதுதான் ஆட்சியில் இருப்பவர்களும் ஊடகத்தில் இருப்பவர்களும் நிவாரண பணி செய்கிறவர்களும் ரீஹாபிலியேஷன் ஒர்க்கில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு இருந்தாலும் கூட அடுத்து ஒருவேளை இது விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கப்படுகிறது என்பது தாய்மார்களுடைய பொதுமக்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. அடுத்ததாக கடலூர் மாவட்டம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட 2 கட்ட மழையிலுமே மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியிலிருந்து நம்முடைய சீதர் தேவநாதன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இணைகிறார். தேவநாதன், அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய கருத்து என்ன, அவர்கள் இந்த வெள்ளத்தில் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அரசுடைய நிவாரண மீட்பு பணிகள் அவர்களை சென்றடைந்தது, அங்க இருக்க மக்களுடைய கருத்து என்ன தேவநாதன்? அதாவது பார்த்தோன்னா இப்ப நம்ம இருக்கிற இந்த குறிஞ்சிப்பாடி பார்த்தோன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த பக்கத்துல இருக்க பரவனாறு மற்றும் செங்கோல் ஆறு இந்த 2 மூலியமா தான் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பு வந்து இந்த பகுதியில் ஏற்பட்ட போது என்ன மாதிரியான நிகழ்வுகளை வந்து சந்திச்சாங்க அப்படின்றத குறித்து இங்க வந்து ஸ்டாலின் இருக்காரு, கல்குணம் இவருடைய ஊரு, இவருக்கு வந்து அந்த பகுதியில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்றத இப்ப அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். உங்க ஊரெல்லாம் வந்து தீபாவளின்றது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம்ன்றது அவங்கவுங்க வீட்டுக்கும் தெரியும். ஆனா இந்த வெள்ளம்ன்றது வந்து யாருக்கும் தெரியாம வந்து போந்து எல்லார் மனதிலையும் வந்து ரொம்ப கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் அடைந்திருக்கு எங்க ஊருக்கு. இப்ப நான் எங்க ஊருக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு வேணும்னா இந்த வெள்ளம் வராம இருக்கிறதுனால எங்க ஊருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபான இடமும் நல்ல ஒரு முடிவும் தான் எங்களுக்கு வேண்டும். அந்த குறிஞ்சிப்பாடி பகுதியில் இருக்க தர்மலிங்கம் அப்படின்னு இருக்காரு, அவர் எந்த மாதிரியான பாதிப்பை சந்திச்சாருன்றதை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதி வடலூர் அருகே உள்ள ராசாகுப்பம் ரோடில் அருகில் உள்ள சமுத்திரபுரத்தில் வசித்து கொண்டிருக்கோம். நாங்கள் தீபாவளி முதல் நாளிலிருந்து ஐபிஎஸ் 1லிருந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் மழை பெய்து 4 பக்கமும் என்எல்சி தண்ணி வேறு மழை வெள்ளம் 2 பக்கமும் ஐயனேரியும் உடைத்துக் கொண்டு வெள்ளம் 4 பக்கமும் சூழ்ந்து கொண்டது. இரவில் இது பகலில் இருந்ததால் நாங்கள் உயிர் பிழைத்தோம். மக்கள் வந்து இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டுக்கு இழுத்துக்கொண்டு எங்களை உயிரை காப்பாற்றினார்கள். இன்னும் சில இடங்களில் தண்ணீர் வடியவில்லை. இதனால் அரசாங்கம் எங்களுக்கு தகுந்த புதிய குடியிருப்புகளை தள்ளி மேடான பகுதியை எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுள்ளோம். இந்த இதுல வந்து அரசு எந்த மாதிரியான நிவாரண பணிகள் வந்து மேற்கொண்டாங்க? இழப்பு என்பது ஒரு வகையில் இல்லை சார், 4 விதமான இழப்பு. ஒரே குடும்பத்தில் மனித உயிரிழப்பு, ஆடு மாடல் உயிரிழப்பு, வீடு இழப்பு,
பயிரிழப்பு 4 இழப்பு ஏற்பட்டிருக்கு. உங்க அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிற அந்த மனித உயிருக்கு மதிப்பு அவங்க வச்சிருக்கு 4 லட்சம் தான். ஒரு ஏக்கர் நெல்லுக்கு அவங்க வச்சிருக்க பயிரிழப்பு வந்து 5700, ஒரு வீட்டுக்கு 5000 ரூபா. இதை வச்சுக்கிட்டு இந்த நிவாரணத்தை வச்சுக்கிட்டு எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஈடு செய்ய முடியாத இழப்புக்கு வந்து கொடுக்கறது இந்த யானைப்பசிக்கு சோழப்பறின்றாங்க அந்த மாதிரி கதை தான். நாங்களா எங்க கையை கொண்டு காலை கொண்டு உழைச்சி முன்னுக்கு வந்தாலும் வரலாமே தவிர இவங்க கொடுக்குற நிவாரணத்துல எந்த விதமான உபயோகம் கிடையாது. இந்த நிவாரணத்தை வந்து கூட்டி கொடுக்கணும். எங்களுக்கு அதிகபட்சம் கொடுத்தாதான் நாங்க ஓரளவுக்கு நிமிர்ந்து நிற்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 50,000, மனித உயிரிழப்புக்கு 25 லட்சமும் கொடுக்கணும். இவங்க கொடுக்கறதுலாம் காணாது. அதாவது இங்க பார்த்தோம்னா இந்த பகுதி மக்கள் வந்து அதிக அளவுல வந்து துன்பத்தை அந்த நேரத்தில் அறிவிச்சாலும் இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட நிவாரணம் வந்து மிக குறைவாக இருக்கிறதாக அவர் வந்து தற்போது புகார் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நன்றி திரு தேவநாதன். தொடர்ந்து நினைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். திரு சேக்கூர் தமிழரசன் கேட்கிறோம், ஆளுங்கட்சியுடைய தோழமை கட்சியா இருக்கிறீங்க நீங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு பாருங்க, அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த குறிஞ்சிப்பாடி பகுதியில அந்த ஒரு சாமானியனுடைய குரல், அந்த முகம் எல்லாமே பிரதிபலிச்ச விஷயம். 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா உயிர் திரும்ப வந்துருமா? மத்திய அரசு ஒரு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுக்க 6 லட்சம் ரூபாய் போனா அவர் திரும்ப வந்துருமா? ஒரு 5700 ரூபாய் தான் ஒரு ஏக்கருக்கா? இது என்ன கணக்கு? 13500 ஒரு ஹெக்டேர் வச்சிருக்காங்க. இது என்ன கணக்கு? இவ்வளவு எல்லாம் கொடுத்துட்டா கூட எங்களுடைய இழப்பு எந்த வகையில ஈடு செய்ய முடியுமா? நாங்க சிறுக சிறுக குருவி மாதிரி சேகரிச்ச விஷயம் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நிராதரவா ஆத்துல அடிச்சு போயிருச்சு. அப்படிங்கும் போது இதை எப்படி மீட்டெடுக்க போறோம்? அரசு எப்படி எங்களுக்கு ஈடு செய்ய போறோம் கேட்கிறாங்க. அவருடைய எதிர்பார்ப்பை தமிழக அரசு எப்படி ஈடு செய்ய போறோம்? பிரச்சனைகள் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. தேவைகள் இல்லை என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. எதிர்பார்ப்புகளே இல்லாத ஒரு சமூகத்தை எப்போதுமே பார்க்க முடியாது. இந்தியாவில் இன்னைக்கு என்ன நிலைன்னு உங்களுக்கு இருக்கிற எல்லா புள்ளி விவரமும் தெரியும். 44 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும். 20 கோடி மக்களுக்கு வீடு இல்லை. 20% ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 20% மக்களுக்கு இன்னும் கழிவறை இல்லை. 12 கோடி மக்களுக்கு வேலை இல்ல, படிச்சு கூட வேலை இல்ல. இதை போன்ற ஒரு நாடு இந்த புள்ளி விவரங்கள் நான் ஏன் இதை சொல்ல வரேன், இந்த புள்ளி விவரத்தை ஒரு பெருமழை அடியோடு மாற்றிவிட்டது. கூடுதலாகி போச்சு எண்ணிக்கை. இந்த 4 மாவட்டத்துல நடுத்தர வர்க்கமா இருந்தவன்லாம் ஏழை ஆயிட்டான், ஏழையா இருந்தவன்லாம் பரம ஏழை ஆயிட்டான். அவர்கள் வீட்டுல வச்சிருந்த சாதாரண 2 வீலர், ஒரு கிரைண்டர், மிக்சி, ஃபேன் எல்லாம் காலி. கம்ப்ளீட்டா மழை தண்ணி போட்டு முழுக்க காலி. நீங்க ஒரு உண்மையை மறுக்க மாட்டீங்க. இந்த பேரிழப்புக்கு எந்த வகையிலும் அரசு இந்த இழப்புக்கு காரணமா இருக்க முடியாது. ஆனா இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு, இந்த இழப்பிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு, அவர்களுக்கு எல்லா விதமான புனரமைப்பை செய்வதற்கு அரசாங்கத்துக்கு கடமை இருக்கு, மாநில அரசு கடமை இருக்கு, மத்திய அரசு கடமை இருக்கு, எல்லா அரசியல் பொறுப்பாளர்களுக்கும் கடமை இருக்கு. அது எல்லா எதிர்கட்சியா இருந்தாலும் கூட சரி. இது ஒரு சமூக பேரிடர், இயற்கை பேரிடர். இயல்புல ஒரு விஷயத்தை பார்க்கணும். நீங்க சொல்றீங்க அரசு இதற்கு காரணம் சொல்ல முடியாது. அதான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க ஒரு கட்சி ஒரு ஆட்சி காரணம்னு சொல்ல முடியாது. இல்ல திரு தமிழரசன், நீங்க சொல்றீங்க இது வந்து நிவாரணம், மீட்பு, மற்றதெல்லாம் செய்ய வேண்டியது அரசுடைய கடமை. ஆனா பேரிடருக்கு அரசு பொறுப்பல்லன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உட்பட பலர் சொல்லக்கூடிய விஷயம், அரசோடைய இன்றைய அறிக்கையில் கொடுத்திருக்கிறார், அரசோடைய நிர்வாக கோளாறால் ஏற்பட்ட பேரிடர் பெரும் சேதம் சொல்றார். எதிர்க்கட்சிகள் எல்லாமே தமிழக அரசு சரியாக திட்டமிட தவறிவிட்டது, எதிர்கொள்வது சரியான முனைப்பை காட்டவில்லைங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது மக்கள் மன்றத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது இதை எதிர்கொள்வதற்கான உங்களுடைய வாதம் என்ன? நீங்களே சொன்னீங்க பாருங்க, அந்த உண்மையை தான் நான் இன்னும் கொஞ்சம் விரிவா தெளிவா விளக்கமா சொல்லணும். எதிர்கட்சிகள் தான் இதை சொல்லிட்டு இருக்கு. அவருடைய கடமை. எதிர்கட்சிகள் இதை சொல்லுவதற்கு காரணம் போகிற தேர்தல். ஆமா, அதை தவிர வேற என்ன இருக்கு? எதிர்கட்சிகளுடைய போக்குக்கு ஒரே ஒரு சின்ன குறிப்பை மட்டும் உங்களுக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க ஒரு ஊடகவாளர். முதல் கட்ட மழை, 2வது கட்ட மழை. முதல் கட்ட மழை பாதிப்பு வந்த போதே மத்திய அரசு நம்ம இவ்வளவு பணம் வேணும்னு கேட்டோம். நாம் என்னென்ன திட்டமிட போறதுக்கு முன்னாடி மத்திய அரசுடைய உதவி பெற்று தான் திட்டம் எழுதணும். அப்போ முதலமைச்சர் கடிதம் எழுதிய அந்த சந்தர்ப்பத்திலேயே திமுக எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி என்ன அறிக்கை தந்தாரு உங்களுக்கு தெரியுமே? அதிகமான பணம் தர போறாங்க, இது தேர்தலுக்காக. அவர்கள் என்ன தர போறாங்கன்னே சொல்லல. முதலமைச்சர் திட்டவட்டமான அறிவிப்ப என்ன நிவாரண தொகைனே சொல்லல. சொல்லாததுக்கு முன்னாலேயே அதிகமான தொகை வரலாம், இது தேர்தலுக்காக
அதிகமான தொகைன்னு சொல்லல. தேர்தலுக்காக தானே இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அவர் சொன்னது அதிகமான தொகைன்னு சொல்ல, இதற்காக மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிவாரண நிதி அனைத்து கட்சி குழுவை அமைத்து சரியான நபர்களுக்கு தான் சென்றடைகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதையே சொல்லியிருக்காங்க. குறிப்புகளை பாருங்க. நிச்சயமா இருக்கலாம். இதுல வந்து ஒரு வழங்க போகிற தொகை தேர்தலை முன்னிருந்து இருக்கலாம். ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம வந்து ஒரு என்ன ஒரு திமுகவுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய மனப்போக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சரி, திமுக அப்படி இருக்கு, செயல்பாட்டுக்கு முன்பாகவே குற்றம் சுமத்துகிற தேர்தல் உருவத்திய குறுகிய ஒரு சிந்தனையை தவிர வேற என்ன? இப்போது சென்னை மாவட்டத்தில் விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் திரு ராமரசு இருக்கிறார். ராமரசு, அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள், விருகம்பாக்கம் பகுதி மக்கள் எந்த அளவுக்கு இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு அரசுடைய நிவாரணம் என்ன மாதிரி இருந்தது, அவர்களுடைய என்ன ஓட்டம் என்ன, அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட கருத்து கேட்டு சொல்லுங்க ராமரசு. நாம் இருப்பது இந்த விருகம்பாக்கம் வேம்பிலியம்மன் தெரு. இந்த தெருவை பொறுத்தவரை கடந்த 17 நாட்களாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தற்பொழுது 2 ராட்சத பம்புகள் மூலமாக அவற்றை வெளியேற்றும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அரசு தரப்பில் இருந்து. நம்மிடையே அவர்களே இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நேரடியாக கேட்கலாம். இந்த பகுதியில் உங்களுக்கு இந்த மழை வெள்ளத்தால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது, அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன, அவங்க கொடுத்த உதவிகள், மீட்பு நடவடிக்கை மற்றும் நிவாரண உதவிகள் எப்படி இருந்தது? ஒரு 15 நாட்களாக அகதிகள் போல் தண்ணீர் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், தங்கும் இடம் இல்லாமல் அவர்கள் அவதிப்பட்டோம். இன்றுதான் ஓரளவு சகஜ நிலைக்கு கொஞ்சம் வந்திருக்கிறது. இங்க இருக்க 85 வீடும் காலி செஞ்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க, யாருமே இல்ல. இப்ப யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்குதான் ஓரளவு கொஞ்சம் வந்திருக்கு. அரசாங்கம் வந்து இரவு பகலாக வேலை செஞ்சு ஓரளவு செஞ்சு கொடுத்தாங்க. அவளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு L&T கம்பெனி பிளஸ் இன்ஸ்பெக்டர் சந்துரு அவர்கள் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் மூலம் ஓரளவு கொஞ்சம் நாங்கள் நார்மல் நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் வருவதற்கு இன்னும் 15 நாட்கள் ஆகும் எல்லோரும் வருவதற்கு. அவர்கள் சொந்த ஊர்களில் போய்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் அரசாங்கம் செஞ்சாலும் எங்களுக்கு இன்னும் நல்ல முறையில் செஞ்சிருக்க, கொஞ்சம் பாஸ்டா செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுடைய பெயர் என்ன, நீங்க இந்த வெள்ளத்தால எப்படி பாதிக்கப்பட்டீங்க, அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? என் பேர் அஸ்வின். இந்த ஏரியா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு மழை வெள்ளத்தால. எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லாம் முட்டிக்கு மேல தண்ணி வந்துருச்சு. ஒரு 15 டேஸா எல்லாருமே வீட்டில் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். கவர்மெண்ட் வந்து ஒரு 8 to 9 டேஸ் அப்புறம் தான் வந்து ஸ்டெப் எடுத்தாங்க. அது வரைக்கும் ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே மூவ் பண்ண முடியல. அதே மாதிரி மற்ற ஃபுட் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதெல்லாம் பிரைவேட் செக்டர் அப்புறம் சோசியல் சர்வீஸ் அவங்க தான் வந்தாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதுவும் பெருசா வரல. இப்போ ஒரு 3-4 டேஸா தான் பெரிய பம்ப் வச்சு எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாட்டரை. இப்போ ஓரளவு கிளியரா இருக்கு. பட் ஸ்டில் எங்க நார்மல் லைஃப் வரதுக்கு ஒரு 3-4 டேஸ் ஆகும். உங்களுடைய பார்வை? நாங்க 10 நாளா செத்து போய் கிடந்து இன்னைக்குதான் நார்மல் லைஃப், அது கூட 5% தான் வந்திருக்கும். எங்களுக்கு தண்ணி இன்னும் எடுக்க முடியல. கேன் தண்ணியில சமையலுக்கு எல்லாம் வாங்கி எங்க வாழ்க்கையை கட்டுப்பட முடியல. அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி போகாத ஒரு நல்ல வழி பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தானா போதும். உள்ள எல்லாம் செத்து கிடக்கிறது உள்ள எல்லாமே கொஞ்சம் உள்ள வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ப்ளீச்சிங் பவுடர் என்னன்னு சொல்றாங்களே, அது எங்க பில்டிங்குக்கு தனிப்பட்ட முறையில எங்க பில்டிங்கு சேரணும். லாம்பட் நகர், உதயங்காலனி எல்லாருமே இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பொது வழி. வேம்பலியம்மன் கோயில் வந்து எல்லா இருக்க ஏரியாக்களும் இந்த பொது வழி. அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் சேர்ந்து செஞ்சா நல்லா இருக்கும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றுதான் நிலைமை சற்று சீரடைந்திருக்கிறது. வார்த்தைகளும் உணர்ச்சிகளும் வந்து ஒன்றாக கலக்கும் போது எவ்வளவு தூரம் ஒரு தடுமாற்றம், எவ்வளவு தூரம் ஒரு ஏக்கம், ஒரு சோகம் எப்படி தொடர்ந்து தெளிவாக பார்க்க முடிகிறது. நான் திரு ஹைதர் அலி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். அந்த பகுதி மக்கள் சொல்லும் போது, விரும்பாக்கத்துல சொல்லும் போது, அரசாங்கத்தை விட எங்களுக்கு தன்னார்வலர்கள் தான் நிறைய வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தன்னார்வலர்கள் வந்து உதவி செஞ்சது 2 விதமா பாக்குறேன். அரசாங்கம் செயல்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. இரண்டாவது வந்து தன்னார்வலர்கள் இந்த அளவுக்கு நம்மளே எல்லாருமே பார்த்திருக்கோம். இதற்கு முன்னாடி தானே புயலோ அல்லது வந்து சுனாமியோ இது எதையும் விட அதிகமான அளவு தன்னார்வலர்கள் இளைஞர்கள் வந்து அதிகமா முன் வந்தாங்க. ஜாதி மத இனம் பாராம அதிகமா முன் வந்தாங்க. அந்த தன்னெழுச்சியே கூட இது அரசாங்கத்தால் மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிற உணர்வு வெளிப்பாடா? இல்ல, இதாவது அரசாங்கத்தை வந்து நாம் இந்த நேரத்தில் வந்து தேர்தல் வாக்குக்காக நாம பேசாமல் இருப்பதும் மக்களை பற்றி நாம் சிந்திப்பதுமே சரியாக இருக்கும் என்று நான் என்னுடைய அபிப்பிராயத்தை முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது அரசாங்கங்களை மக்கள் முதலிலே புரிந்து கொள்ளுகிற நிலையில் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலையிலே நாம் இருக்கிறோம். ஒரு அடிமை சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தின் மீது, அரசாங்கம் செய்கிற தவறுகள் மீது கோபப்படுகிற மனநிலை நம்மிடத்திலே இல்லை. இதுவே கேரளாவாக இருந்திருந்தால் அங்கிருக்கிற மக்களினுடைய கோபங்கள் வேறு விதமாக இருந்திருக்கும். அந்த கோபத்திற்கு பயந்தாவது
அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருந்திருக்கும். இல்ல அதுதான் என்னுடைய கேள்வியா வச்சேன். இது வந்து இந்த அளவுக்கு ஒரு தன்னெழுச்சி வரும்போது நம்ம வந்து சுனாமியும் பார்த்தோம், மிகப்பெரிய மாவட்டம், பல மாவட்டங்கள் ஒரு பாதிப்பு இருந்தா அப்போது கூட இல்லாத அளவுக்கு கடுமையான ஒரு தன்னெழுச்சி வரும்போது இது நம்ம அரசாங்கம் மட்டுமல்ல யாரும் நிர்வாக இயந்திரத்துடைய கைமீறிய செயல் என்ற மக்களுடைய உந்துதல் தான் காரணம். இல்ல முதலாவது மக்கள் வழி இன்னல்படுகிற நேரத்தில் நாம் இந்த மக்களை காக்க வேண்டும், இது நம்முடைய மக்கள் என்கிற அந்த உணர்வோடு இளைஞர்களும் மற்றவர்களும் அதில் தங்களை ஆட்படுத்திக் கொண்டார்களே தவிர இந்த நேரத்தில் வந்து அரசாங்கம் வரும், அரசாங்கம் செய்திருக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. குறிப்பாக ஒன்று சொல்லுகிறேன், ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலே தமிழ் இந்து பத்திரிகையில ஒரு செய்தி, அதுல முன்னாள் மாநகராட்சி கமிஷனர் வந்து ஒரு செய்தி சொல்லுகிறார். இது மாதிரி மழை பெய்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. இது மாதிரி மழை பெய்ந்தால் நான் வந்து என்னுடைய டெக்ஸ்ட் சூட் அணிந்து கொண்டு நான் நேராக டாஸ்கோர் மண்டல் போய்விடுவேன். ஒரு தனிப்பட்ட உரையாடலை மேற்கொள்கிறது. அது ஆதாரப்பூர்வமா அவர் நேரடியாக சொன்ன தகவல் அல்ல. இதுதான் அரசு உயர்மட்ட அதிகாரிகளினுடைய மனநிலையாக இல்லை. இது வந்து என்னுடைய புரிதல் சரியாக நினைவு சரியாக இருந்தால் ஒருத்தர் சொன்னதாக சொல்லப்பட்டு மேற்கோள் மட்டுமே காட்டப்பட்ட விஷயம் நேரடி சொல் அல்ல, நேரடி கூற்று அல்ல அப்படின்னு நினைக்கிறேன். திரு பெருமாள் குறுக்கிட விரும்புறீங்க? நான் உண்மையிலே வந்து அரசு நிர்வாகத்தை பொறுத்தளவுல எனக்கு தெரிஞ்சு 4 நாள் 5 நாட்கள் சாப்பிடாம இருந்த குரூப் ஏ ஆபீசர்ஸ், குரூப் பி ஆபீசர்ஸ், போலீஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. இல்ல அந்த நண்பர்களே சொன்னாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற காவல்துறை போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் பெரும் அக்கறையோடு செஞ்சாருங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நான் இன்னும் ஹைலைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இப்ப தன்னெழுச்சியா மக்கள் வந்து வராங்க இல்லீங்களா, இது வந்து 2வது தடவை அப்படி நடக்குது. முன்னாடி கலாம் அவர்கள் இறந்த போது மக்கள் வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னெழுச்சியா வந்து அவருக்கு தமிழ்நாடு அஞ்சலி செலுத்தியது. இப்ப வந்து அதே மாதிரி நடக்குது. இப்ப என்னன்னா ரெஸ்கியூ ஒர்க்ஸ் அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்த வேளையிலேயே இந்த ரிலீஃப் ஒர்க்ல வந்து பிரைவேட் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப ஆர்வமா இறங்கி பண்ணாங்க. இப்போ ரெஸ்கியூ, ரிலீஃப், ரிஹாபிலியேஷன் இந்த 3 தான். நீங்க வந்து அரசோட கையை மீறின விஷயம் மக்களே நினைச்சாங்க. மக்களுக்கு உண்மையிலே அப்படி ஒரு சென்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கங்களேன், நான் வந்து என் ரொட்டியை நான் பகிர்ந்துக்கல அப்படின்னா இன்னொருத்தன் எங்க இருந்து புடுங்க தான் போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் சமுதாயத்துக்கே உரிய ஒரு இரக்க குணம், ஒரு தயாள மனத்துல இருந்து இப்ப நீங்க ரிலீஃப் ஒர்க்குக்கு போனவங்ககிட்டே பாருங்களேன். ஒரு மணப்பாக்கம் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க தண்ணி சுத்தி நிக்குது, அங்க போய் சாப்பாடு கொடுக்க போறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க மேட்டான பகுதியில இருக்கோம், எங்களுக்கு வெள்ளம் வரல, நீங்க உள்ள இருக்காங்க அங்க கொண்டு போங்கன்றாங்க. அப்போ ரொட்டி கொண்டு போனா எங்க அபார்ட்மெண்ட்ல ரொட்டி இருக்கு, நீங்க இதுக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ இந்த தயாள குணம் எப்படி வருது? அப்போ இது என்னன்னா நான் ஐயாவோட ஒரு இடத்துல உடன்படுதேன். நம்ம இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு பொலிட்டிக்கல் சோசியலைசேஷனை கடுமையா பண்ணிருக்கு. அப்படியாப்பட்ட பொலிட்டிக்கல் சோசியலைசேஷன் கேரளாலயோ வேற எங்கேயுமே நடக்கல. இது வந்து எல்லாத்தோடையும் கலந்து இந்த தயாள குணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். நீங்க 3ஆ பிரிச்சீங்கன்னா ரெஸ்கியூ வந்து கவர்மெண்ட் தான் பண்ண முடியும், ரிஹாபிலியேஷனை கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். ஆனா இந்த ரிலீஃப் ஒர்க்ல தான் வந்து மக்கள் பங்கேற்க முடியும். அதில் தமிழ் சமூகம் மிகச்சிறப்பாக பங்கேற்றது. நிச்சயமா மாற்று கருத்துல இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல வந்து 4 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில இந்த வெள்ள பாதிப்பு மாவட்ட மக்களுடைய எண்ண ஓட்டம், அவர்கள் இந்த அரசு இந்த தேர்தல் இந்த வாக்களிக்கும் போது இப்போது ஏற்பட்ட இந்த பாதிப்பு அவருடைய மனதில் இருக்குமா? இதையும் அந்த பகுதி மக்களுமே கேட்கலாம். இப்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் பகுதியில் நம்முடைய எழிலரசன் நம்முடைய செய்தியாளர் இருக்கார். எழிலரசன், உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், நீங்க அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த பாதிப்பு நிவாரணம், அரசுடைய மீட்பு பணி, இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் வாக்களிக்கக்கூடிய விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்கள் சொன்னது போலவே இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த வெள்ள பாதிப்பை இந்த மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த வெள்ள பாதிப்பை அடுத்து இந்த மக்கள் மத்தியில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து பேசுவதற்காக மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் கேட்போம். இப்போ வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தல் எப்படி இருக்கும்? நீங்க எப்படி எதை வைத்து வாக்களிப்பீர்கள்? அதை பத்தி சொல்லுங்க. நாங்க வந்துட்டு இந்த வெள்ளம் வந்தது வந்து கண்டிப்பா வந்துட்டு இயற்கை சீற்றம் சொல்ல முடியாது, மனுஷங்களோட சரிதான் கண்டிப்பா இது. ஏன்னா இவ்வளவு வருஷம் நாங்க திறந்து விடாத இது இந்த வருஷம் திறந்து விட போற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணது பப்ளிக் தாங்க. அந்த 2 நாள் அனகாபுத்தூர் இருக்கிறதே இந்த தேர்தல்ல நீங்க எப்படி வந்து அணுக போறீங்க? அதுதான், அதாவது நாங்க இருந்தா தானே ஓட்டே இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போட்டிருக்க முடியும். அதனால வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் யார் எங்களுக்கு உதவி பண்ணாங்க அவங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு. ஓட்டை பத்தி எல்லாம் நாங்க யோசனை பண்ணல சார். குழந்தைங்களை வச்சுக்கின்னு நாங்க தவிச்ச தவிப்பு 2 நாள் 2 இரவு 2 பகல் 2 நாளா வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒண்ணுமே கிடையாது எங்க வீட்டுங்கள்ல, அப்படியே நிர்வாசியா நின்ட்டோம் நாங்க. அதனால வந்து ஓட்டை பத்தி நாங்க யோசனையே பண்ணல.
நீங்க சொல்லுங்க, எப்படி எதை வைத்து நீங்க ஓட்டை பத்திலாம் எதுவும் பிரச்சனை சார்? ஓட்டை பத்திலாம் நாங்க எதுவும் இது பண்ணல. குழந்தைங்க வந்து 3 நாள் அந்த வீட்டுல நாங்க விட்டுட்டு இந்த வீட்டுல நாங்க 3 நாள் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். குழந்தைய பார்த்து 3 நாள் ஆச்சு. நாங்க அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போய் குழந்தைய பார்த்தோம். அதுக்கு இடையில வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. உங்களுடைய அணுகுமுறை தேர்தல் எப்படி இருக்கும்? எங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். இல்லன்னா நாங்க யாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி இல்ல. யாரும் எங்களுக்கு செய்யல. இது வரலாம் யாரும் வந்து எந்த கட்சியாலும் வந்து செய்யல. எங்களுக்கு பப்ளிக் தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு. அவங்க தான் எங்களுக்கு தெரியாத ஆளுங்க வந்து எங்களுக்கு செஞ்சாங்க. நாங்க ஓட்டு போட்டு அவங்களுக்கு எல்லாம் பண்ணி அவங்க எதுவும் எந்த உதவி யாரெல்லாம் இன்ன வரல வந்து யாரும் தனியார் எந்த ஒரு நிவாரண நிதியும் கிடையாது. எதுவுமே எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. மருத்துவ முகாம் கிடையாது. நாங்க வந்து எங்களுடைய 10 வருஷ உழைப்பும் எல்லாமே போயிடுச்சு. இனிமே தான் நாங்க முன்னேற்றத்துக்கே இது பண்ணணும். தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தல் எதை வைத்து நீங்க அணுக தேர்தல் வந்து இந்த தாட்டி ஒரு மாற்றம் வேணும் சார். மக்களுக்காக யார் கஷ்டப்பட்டு இது பண்றாங்களோ அந்த மாற்றம் வேணும் எங்களுக்கு. ஆமா சார். மக்களுடைய கருத்து இப்படியாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் வெள்ளத்தில் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேர்தலை பற்றியெல்லாம் தற்போது யோசிப்பதற்கில்லை. நாங்கள் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறோம். அதை பற்றி எங்களுடைய சிந்தனையாக இருக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். நன்றி இளையரசன். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவொற்றியூர் பகுதியில் திரு சசிகுமார் நம்மோடு இணைந்திருக்கார். சசிகுமார், அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய மனநிலை என்ன? அவர்கள் மக்கள் அவங்க தேர்தலில் இந்த வெள்ள பாதிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க சசிகுமார். பேரிடருக்கு பிறகு மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. இதுல அரசியல் தாக்கம் ஏற்படுத்துமா என்பது குறித்து பொதுமக்களிடம் கேட்கலாம். ஹேமா, நீங்க சொல்லுங்க, இதுல அரசியல் தாக்கத்தை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்துமா? கண்டிப்பா ஏற்படுத்துங்க. இந்த 20 வருஷ காலத்துல எங்களுக்கு எந்த ஆட்சிக்காரங்களும் வந்து எதுவுமே செய்யல. இப்ப கடைசியா தண்ணி வந்து எங்களை ஒரு வழியாகி இருக்கு. அதுல எந்த ஆட்சிக்காரங்களும் வந்து எங்களை எந்த எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்க, எந்த இதுவுமே கேட்க வரல. எங்களுக்கு இப்ப எடுக்கிறீங்களே, இந்த தெருவுல லைட் எரியுதா பாருங்க, தண்ணி காட்டுறோம், எடுத்துட்டு வந்து காட்டுறோம், அப்படியே சேர் மாதிரி தண்ணி வருது. இப்படி எந்த வசதியும் இல்லாத போது இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு நாங்க எதுக்குங்க, எந்த ஆட்சிக்குங்க நாங்க ஓட்டு போறது? அதுல செல்லாத ஓட்டுன்னு ஒண்ணு காட்டுறாங்க, அதை காட்ட சொல்லுங்க. நாங்க இந்த திருவத்தூர் கலைஞர் நகர் மொத்த பேருமே நாங்க அந்த செல்லாத ஓட்டுக்கு போடுறோம். நாங்க நன்றி. இங்க இளைஞர் இருக்காரு, அவர்கிட்ட உங்களுடைய அதே மாதிரி கண்டிப்பா சேஞ்ச் கண்டிப்பா வேணும் எங்களுக்கு. 2004ல வந்து சுனாமி வந்துச்சு. அதான் இதுக்கு முன்னாடி வந்த பெரிய இயற்கை பேரழிவு. அப்பயே வந்து ஒரு புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி டிசாஸ்டர் வந்தா எப்படி வந்து அதை இது பண்ணலாம்னு சொல்லி. பட் அந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா இப்போ இவ்வளவு பேர் அழிவுல இருந்து இவ்வளவு பேர் செத்துருக்க மாட்டாங்க, இவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா we need a change. ஓட் பண்ணி சான்ஸ் கொடுத்தோம், மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த தடவை மாற்றம் வரும். தேங்க்யூ. புனிதா, உங்களுடைய கருத்து? தண்ணி இருக்கும்போது வந்து யாரும் ஒத்தாலும் பாக்கலீங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து மட்டும் என்ன எதை சொல்ல முடியும் அரசை பத்தி? அவங்களே தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். தண்ணி உள்ள இருக்கும்போது நாங்க உள்ள இருந்துட்டு கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் மட்டும் எங்கன்னா இருந்தா இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? செத்தாங்களா இல்லையான்னு பாக்குறாங்களா? அரசை பத்தி என்ன வரமாட்டாங்க. ஓட்டுக்கு எந்த அரசா இருந்தாலும் சரி ஓட்டு கேட்க வருவாங்க. இப்ப தண்ணியில இருக்கும்போது ஏன் வரல சொல்லுங்க. திலகதியம்மா, உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னன்னா, கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த அரசியலை பத்தி நான் குறை சொல்ல விரும்பல. எங்களுடைய அடிப்படை வசதிகளை தேவையானதை பூர்த்தி செய்யணும்னு நாங்க விரும்புறோம். அது மட்டும் செஞ்சா கண்டிப்பா எந்த அரசியலா இருந்தாலும் ஜெயிக்கும். அது செய்யலன்னா ஜெயிக்காது. அதான் என்னுடைய கருத்து. எங்களுக்கு தேவை ஸ்ட்ரீட் லைட் இல்ல, ரோடு இல்ல, தண்ணி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம். வரக்கூடிய இயற்கை சீற்றத்தை யாராலையுமே தடை செய்ய முடியாது. இப்ப கூட வரலாம், நம்ம இங்க நின்னுட்டு இருக்கிற இடத்துல இப்ப கூட வரலாம். அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது கவர்மெண்ட் வந்து முடிவெடுக்கணும். அதுக்கு எங்களுக்கு தேவையானது செய்யணும். அதான் நாங்க ஆசைப்படுறோம். மக்களுடைய கருத்து என்பது மனநிலை வந்து மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கிறது. அது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அவர்களுடைய இந்த கருத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது. நன்றி திரு சசிகுமார். நான் திரு பெருமாள் மணி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். மக்கள் வந்து நிச்சயமா ஒரு எமோஷனல் மனநிலை, ஒரு உணர்ச்சி பூர்வமான மனநிலை இருக்கிறாங்க. அவருடைய கருத்து இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடியது. இப்ப ஒரு காமன் மேன வெளியில பார்க்கும்போது என்னுடைய தாக்கம், எனக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு, எனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துல எவ்வளவு பெரிய இழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற யாருக்கா தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? இப்ப நம்ம வந்து ஒரு 2005-6ல சூரத்துல வந்து பிளேக் நோய், தொற்று நோய் பரவிச்சு. இந்த மாதிரி இதே மாதிரி கடுமையான வெள்ளத்துக்கு பிறகு, ஆனால் இறைவனுடைய கருணையினால, அரசுடைய சில முயற்சினால இந்த முறை இப்போது வந்து ஒரு தொற்று நோய் எதுவும் பரவ கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. எந்த தொற்று நோய் பரவல. சோ இது வந்து எப்படி அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க? இந்த மக்கள் இருக்கக்கூடிய இந்த வேதனை நியாயமானது, தேர்தல் எதிரொலிக்குன்னு சொல்லும் போது அரசு எப்படி இதை எதிர்கொள்ள போகுது? அதாவது prevention is better than cure அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொன்னையும் மறந்துடக்கூடாது, prevention cannot be measured அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம வந்து இதனுடைய பாதிப்புகளுக்கு பிறகு அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அரசு வந்து எந்த இடத்துலயுமே, இப்போ என்ன பிரச்சனைனா,
நீங்க இந்த சம்பவங்கள் நடந்த போது ஊடகங்கள் எல்லாமே வந்து பிரச்சனையின் பக்கம் நின்னது. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல இந்த ரிலீஃப் ஒர்க்கை எடுத்தவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து நாங்க இங்க சாப்பாடு கொடுக்குறோம், அங்க கோஆர்டினேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சமூக வலைத்தளங்கள்ல அரசுக்கு ஒரு இதுவே இல்ல. ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் கிடையாது, ஒரு பேஸ்புக் அக்கவுண்ட் கிடையாது, ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கிடையாது. அந்த வீடியோ முதலமைச்சர் அவர்களுடைய வீடியோ வந்தப்ப கூட அது அபிஷியல் வீடியோவா, அபிஷியல் வாட்ஸ்அப்பா இல்லையான்னு கூட ரெஃபர் பண்ண முடியாம இருந்தது. அப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் உருவாக்கிய இந்த ரிலீஃப் ஒர்க் பத்திய பிம்பங்களை தாண்டி நிஜமாகவே என்ன நடந்ததுன்னா, நான் முதல் விஷயம் பாக்குறேன், லா அண்ட் ஆர்டர் 5 நாளா சிட்டில கரண்ட் இல்ல. நீங்க பெரிய லெவல்ல ஏதாவது கிரைம் வந்து இந்த டைம்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கா பாருங்க, ஆகல. இல்ல எல்லாருமே பாதிப்புல இருந்தா, எல்லாருமே மீட்பு பணியில இருந்தா. அப்ப இல்ல நாம சொல்லக்கூடிய சோ கால்டு ஒரிஜினல் கிரிமினல் கூட இந்த இடத்துல இறக்கப்பட்டு நீங்க கிரைம் நடக்கலன்னு சொல்லுமே தவிர கிரைம் பிரிவென்ட் பண்ண முடியல. தயவு செஞ்சு இந்த இடத்துல இந்த கிரெடிட்ஸ வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு புவனேஸ்வர்லயோ ஒரு ராஞ்சிலயோ ஒரு பாட்னாலயோ நம்ம 8 மணிக்கு சாதாரணமா போக முடியாது. ஆனா 5 நாள் சிட்டில டோட்டல் பவர் ஆஃப். நீங்க என்னன்னா இதெல்லாம் சேர்த்துதான் ஒரு அரசாங்கத்தை நீங்க மதிப்பிடணும். வெறும் வெள்ளம் வெறும் தண்ணி மட்டும் கிடையாது. எலக்ட்ரிசிட்டியை உடனே பவர் ஆஃப் கட் ஆஃப் பண்ணாங்க. எலக்ட்ரிசிட்டி கட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப மின்சாரத்தால எத்தனை பேர் மரணம் அடைஞ்சாங்கன்னு எடுத்து பாருங்க, ரொம்ப கம்மி. மின்சாரத்தை கட் பண்ணா என்ன ஆகும்? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரணும். என்ன நடந்தது? டோட்டல் கண்ட்ரோல்ல சிட்டி இருந்தது. நான் இன்னொரு தகவலை சொல்றேன். தன்னார்வ தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அது தமிழ் சமுதாயத்துக்காக கிரெடிட் கொடுப்பீங்க, கிரைம் நடக்கலன்னு அதுக்கு அரசுக்கு கிரெடிட் கொடுத்துருக்கீங்க. இதே தமிழ் சமுதாயம் கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அப்படி நீங்க இந்த தெளிவு நீங்க வச்சுக்கணும். ஏன்னா 3ஆம் தேதியே காவல்துறை ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. நிறைய செய்திகள்ல ஸ்க்ரோலிங் ஓடிச்சு. உங்க வீடுகளை விட்டு நீங்க பத்திரமா வெளியேறுங்க, உங்க வீடுகளை நாங்க பத்திரமா பாத்துக்குவோம். இதுதாங்க ஒரு அரசனுடைய சென்சிட்டிவ் ஒர்க். இது வந்து இன்னைக்கு நடந்தது இல்ல. இவங்க டே பை டேவா வந்து நம்ம தொடர்ந்து வந்து தமிழக அரசுகள் ஆண்ட் ஆர்டர்ல எவ்வளவு கவனமா இருந்திருக்கு, அதனுடைய உச்சம் தான் இது. அதே போல தொற்று நோய்கள் எடுத்துக்கங்க. நீங்க சாக்கடையும் சேரும் சகதியுமா இருக்கு. ஆனா குப்பைகள் இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியும் 75% துப்புரவு பணி வந்து நடந்திருக்கு. இத அரசு ஒரு வார்ஃபுட் பேசிஸ்ல பண்ணுது. இதை எல்லாத்தையுமே எடுத்துதான் நாம வந்து கணக்கில் எடுத்துதான் ஒரு அரசை மதிப்பிட வேண்டும். நாம மதிப்பிடுகிற பொழுது ஒரு எமோஷனலா எனக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி இருந்தது, என் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தண்ணி வந்துருச்சு, அந்த எமோஷன்ல இருந்து நாம இந்த அரங்கத்துல இருந்து பேசுறதுக்கும் மக்கள் அந்த களத்துல இருந்து பேசுறதுக்குமான 1008 வித்தியாசங்கள் இருக்கு. மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, நம்ம சிந்திக்கலாம். அந்த கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை பிரிவென்ட் பண்ணிருச்சு நம்ம வந்து சொல்லுவோம். பட் மக்களுடைய பார்வை ஒரே ஒரு தகவல் சொல்லிடுறேன். நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தையை டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது. அது டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கான வார்த்தை. நமக்கு வந்து ஒரு வெள்ளம் வந்தா அது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளே மாதிரி டெவலப்பிங் நேஷன்ஸுக்கு இது வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். நீங்க நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேங்க, ஒரு கர்ப்பிணி பெண் நம்ம சொல்றோம் 2வது மாடியில ஹெலிகாப்டர் வந்து காப்பாத்திச்சுன்ற செய்தியை படிக்கிறோம். ஆனா ஒரு முட்டி அளவு தண்ணி வரும்போது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஏமா நீ போகல அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? ஏன்னா நம்ம எவ்வளவு தண்ணி வந்தாலும் வடிஞ்சிரும் நம்பிக்கையில வீட்டை விட்டு நம்ம வெளியேறதே இல்ல. சார் இவ்வளவு தண்ணி வரும்னு நீங்களும் சொல்லல, அந்த ஆண்டவனும் சொல்லல. நாங்க யாரு பார்த்து உட்கார்ந்து கரண்ட் கிடையாது. நாங்க இதுக்கு முன்னாடி 108 மலையை பார்த்திருக்கோம். நம்முடைய கேள்விக்கு சொன்ன ஒரு சாமானிய சொன்னா சைதாப்பேட்டை பகுதியில் ஆற்றோரம் கரையில இருக்கக்கூடிய சொன்னாரு, நாங்க 100கணக்கான வெள்ளத்தை பார்த்திருக்கோம். இரவில் தகவல் சொல்வார்கள் காவல்துறை, தண்ணி தந்துருவாங்க, ஓடி போடுவாங்க, காலில் தண்ணி வடிஞ்சிடும், தெரிய போயிருந்தாங்க. இந்த மழை வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு தண்ணீர் திறக்கப்படுகிறது யாருக்கும் சொல்லப்படவில்லை. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இருளர்கள் வாழுகிற பகுதி. அந்த இருளர்கள் வாழுகிற பகுதியில் ஒரு சேதாரமும் ஏற்படல. நல்லா புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானம் முழுமையாக வளர்ந்து வானொலிகள் இருக்கிற, தொலைக்காட்சிகள் இருக்கின்ற, எல்லா ஊடகங்களும் இங்கே வருகின்ற இந்த இடத்திலே நமக்கு வருகிற பாதிப்பை விட அந்த இருளர்கள் வாழுகிற பகுதியில் ஒரு சேதாரமும் வரவில்லை. என்ன செய்தார்கள்? அங்கே இருளர்கள் பெரியவர்கள் எல்லாம் பார்த்து என்ன செஞ்சாங்க, இது சூழ்நிலை சரியில்லை, ஆடு மாடுகளை எல்லாம் முதலிலே நீங்கள் அப்புறப்படுத்தி மேட்டுமான பகுதி கொண்டு போங்க அப்படின்னு கொண்டு போக வைத்து விட்டு 4 பேர் 24 மணி நேரத்திற்கு 8 மணி நேரம் 8 மணி நேரத்திற்கு 4 பேரை ஆற்றை பார்த்துட்டு இங்க தண்ணி வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு தகவல் தான் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை எல்லாம் காப்பாத்தி இருக்காங்க. என்ன கேக்குறேன்னா, அந்த அதாவது நவீன காலத்தில் இல்லாத நாம் நவீனத்துல எல்லாமே போய் இன்னைக்கு வந்து நாம வந்து பேசுறோம் தண்ணி வந்துருச்சு போயிருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இருக்கிற மணல்களை எல்லாம் கொள்ளை அடித்திருக்கிறோம். நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய நிச்சயமா. அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியிலிருந்து திரு தேவநாதன், அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க, இது வந்து தேர்தல்ல இந்த வெள்ள நிவாரண மீட்பு அரசுடைய செயல்பாடு தேர்தல் எதிர்க்குமா? அவர்கள் வாக்களிக்கும் போது இந்த வெள்ள பிரச்சனையை மனதில் கொள்வார்களா? 4 மாதத்துல தேர்தல் வரக்கூடிய நிலைமையில கேட்டு சொல்லுங்க.
அதாவது இந்த குறிஞ்சிப்பாடி பகுதியில் இப்ப நம்ம இருக்கிற இடத்துல வந்து இந்த வெள்ள பாதிப்புகள் மற்றும் வந்து இந்த மீட்பு பணிகள் வந்து வரும் தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்றத வந்து அவங்கள்ட்டே நம்ம கேட்கலாம். கல்குணம் கிராமம் கடுமையாக வந்து வெள்ளத்துல வந்து பகல்ல வந்ததால மக்கள் எல்லாம் உயிரோடு இருக்கு. இல்லைன்னா வந்து மக்கள் இரவுல வந்து செத்துருக்கோம். பகல் 2 மணியோட மழை விட்டதால நாங்களும் உயிரோடு இருக்கோம். யார் இந்த அணைய செங்கால்வோடை அணையும் பரவநாத்த அணையும் உள்ளார இருக்கிற தூர்வாரி அந்த செடி சேட்டெல்லாம் அகர்த்து 5 அடி ஒசரம் 40 அடி அகலம் போறோம்னு சொல்றாங்களா, நல்லா செய்யறாங்களா, அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்க வாக்களிப்போம். இது வந்து தேர்தலில் பிரதிபலிக்காது. காரணம் என்னன்னா தமிழக மக்களுடைய மனநிலை என்னன்னா இதை விட பெருசா இதை வரும்போது இதை மறந்துடுவாங்க. இந்த பாதிப்பு நிரந்தரமா இந்த தமிழக மக்கள் மனசை பாதிச்சிருந்தனா ஆண்ட கட்சி ஆளுகின்ற 2 கட்சியுமே இந்த தடவை தேர்தலை வர முடியாது. நான் இந்த தேர்தலை நிச்சயமா பாதிக்கும். என்ன காரணம்னா வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் அத்தனை வேட்பாளர்களும் ஒரே இடத்துல அழைச்சி பேசி அவங்ககிட்ட என்னென்ன செய்யணும்னு சொல்லி மனு கொடுத்தோம். ஜெயிச்ச பிறகு 5000 பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு கோரிக்கை மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த காரியமும் செய்யல, மாவட்ட நிர்வாகம் செய்யலங்கிற காரணத்தால மக்கள் நொந்து போயிருக்கிறாங்க. நிச்சயமா தேர்தலில் இது பாதிக்கும். இந்த பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. அதாவது அவங்களுடைய பாதிப்பை பொறுத்து தான் வந்து இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கான்றது தெரிய வருது. நன்றி திரு தேவநாதன், தொடர்ந்து நினைப்பில் இருங்க. அடுத்ததாக நம்முடைய சென்னையில விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய நிருபர் ராமரசு இருக்கார். ராமரசு, அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய மனநிலை என்ன? அவர்கள் தங்களுடைய வெள்ள பாதிப்பை தேர்தலில் பிரதிபலிப்பார்களா? அவர்களுடைய என்ன ஓட்டமா இருக்கு? தேர்தலில் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ராமரசு. இளைஞர்கள் உள்ளிட்டோர் நம்மிடையே இருக்கிறார்கள், அவர்களிடம் நேரடியாகவே கேட்கலாம். இப்போ நீங்க மழை வெள்ளத்தை பார்த்திருக்கீங்க, இதுல அரசுடைய நடவடிக்கையை பார்த்திருக்கீங்க. வரக்கூடிய பொது தேர்தலில் வாக்களிக்கும் பொழுது இப்ப நடந்த விஷயங்களை பாப்பீங்களா, இல்ல அல்லது இந்த கூட்டணிகள் கட்சியினுடைய பேனர் இதை வச்சு வாக்களிப்பீங்களா? கண்டிப்பா கட்சி பேனர் பார்த்துலாம் யாரும் ஓட் போட மாட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க நார்மல் லைஃப்க்கு திரும்பணும். எங்களால எலெக்ஷன் பத்தி கூட யோசிக்க முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோடு இது எங்கேயுமே வெளியில போக முடியல. இப்பவே அப்படியே அதே நிலைமையில தான் இருக்கும். சோ வந்து வாட்டர் கேன் வந்து 200 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம். சோ ப்ளீஸ் அந்த சீக்கிரமா இந்த இன்னும் நாங்க வந்து நார்மல் லைஃப் வரதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க எலெக்ஷன் பத்தி யோசிக்க முடியும். உங்களுடைய கருத்து? எலெக்ஷன் பத்திலாம் இப்போதைக்கு ஒரு ஐடியா கிடையாது. பிகாஸ் பேசிக்கலி இங்க 2 வீக்ஸா ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் எதுவும் கிடையாது. ரோட்ஸ்லாம் டோட்டலி டேமேஜ்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எதிர்க்கல இவ்வளவு பெரிய ஒரு குட்டை இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh square feet. 4 lakh square feet. சோ இது வந்து இந்த ஆழ்வார்த்தினர்ல இருந்து விருகம்பாக்கம் வரைக்கும் மோர் தென் 7000 ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு ஒரு நீட் காம்பவுண்ட் கட்டிட்டு ரோட்ஸா ரிலே பண்ணிட்டு சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ஸ் எவ்ரிதிங் இதை ரே பண்ணாதான் கொஞ்சமா ஒரு 1% எலெக்ஷன் பத்தி திங்க் பண்ற ஐடியா இருக்கும். பிகாஸ் இந்த எலெக்ஷன் பத்தி இப்ப எங்களுக்கு ஒரு தேவையில்லை. எங்களோட பேசிக் லைஃப் நார்மல் லைஃப் நாங்க ஒன்ஸ் வந்தாதான் அதை பத்தி ஒரு ஸ்மால் ஐடியா எங்களுக்கு திங்க் பண்ண தோணும். தட் மீன்ஸ் அப்போ தேர்தல் செய்யப்படலைன்னா தேர்தல் புறக்கணிப்பீங்க அப்படின்னு கிடையாது. இது வந்து அவங்களோட டியூட்டிஸ், அவங்க கண்டிப்பா பண்ணி ஆனோம். பட் இது பண்ணானா நாங்க இன்னும் ஹாப்பியா இருப்போம். பிகாஸ் அது எங்களுக்கு தேவை. மெயின் அம்யூனிட்டிஸ் அதுதான். அதெல்லாம் பண்ணிட்டானா எவ்ரிபடி வில் பி ஹாப்பி. பிகாஸ் ஸ்டார்டிங்கே எல்லாரும் வந்து லேட்டா பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி கரண்ட் போச்சு, 8th அன்னைக்கு தான் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. இனிஷியலா எல்லாரும் அஃபெக்ட் ஆயிருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்மால் பேசிக் சிவில் ஒர்க்ஸ் அவங்க பண்ணாங்கன்னா எவ்ரிபடி வில் பி ஹாப்பி. உங்களுடைய தேர்தல் தொடர்பாக உங்களுடைய வியூ என்ன? தேர்தல் தொடர்பாக நீங்க முதல்ல கேட்கறீங்க, முதல்ல மக்கள் வாழ்றதுக்கு வழி சொல்லுங்க, அப்புறமா தேர்தலை பத்தி கண்டிப்பா யோசிப்போம். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சமீபத்தில் பெஞ்ச இந்த பேய் மழை மற்றும் இந்த வெள்ளத்தால மக்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஏரியா ஃபுல்லாவே. அதுல இங்க நம்ம அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 15 நாளா ரொம்ப அவசரப்பட்டிருக்கோம். 11 நாள் கரண்ட் கிடையாது தம்பி சொன்ன மாதிரி. இப்போ வந்து இப்பதான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். எங்க தாய் விட்டுட்டு போட இந்த கூடுக்கு திரும்பி மாறி. அதனால இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி இப்ப எலெக்ஷனுக்கு இப்ப அவசரமே கிடையாது. முதல்ல நிலைமையை சீர் பண்ணுங்க, அப்புறமா பண்ணலாம். இந்த பகுதி மக்களை பொறுத்தவரை நிச்சயமாக பலரும் நடுத்தர மற்றும் அதுக்கு மேல் வகுப்பை சார்ந்தவர்கள். தற்பொழுதைய நிலைமைக்கு அவர்களால் தேர்தலை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. தங்களுக்கு தேவை மீட்பு, அதாவது இந்த பணிகள் முழுமையாக நிறைவுற்று மீண்டும் சாதாரண நிலைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் என்பதாக அவர்களிடம் பதில் வருகிறது. மக்கள் யார் பக்கம்? இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், இந்த 4 மாவட்ட மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கிறது? வெள்ள பாதிப்பு எப்படி இருந்தது? வெள்ளத்தில் அவர்களுக்கான மீட்பு பணி, நிவாரண பணி எப்படி இருந்தது? அரசிடம் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? அடுத்து ஒரு பேரிடர் ஒருவேளை ஏற்படுமையானால், ஏற்படக்கூடாது, ஏற்படுமையானால் அரசு அதற்கு எந்த வகையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? மக்களுடைய எதிர்பார்ப்பு முழுமையாக பார்த்தோம். இது தொடர்பாக 2 நாட்களாக நாம் கருத்து கணிப்பை நடத்தினோம். கருத்து கணிப்பு முழுக்க ஆன்லைனில்
நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. இந்த 4 மாவட்டங்களும் ஆன்லைன்ல தொடர்பு கொண்டு கருத்து கணிப்பு நடத்தினோம். இதுல 2 விஷயங்கள் சயின்டிபிக்காக ஃபுல் ப்ரூஃபாக செய்யப்பட்டது. ஒன்று, ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து இந்த ஆன்லைன் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, நிறைய ஓட்டு வாக்கு அளிக்கும் போது ஒரே ஐபி அட்ரஸ்ல நிறைய பேர் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் வச்சிருந்தாங்க. அது போன்று இல்லாமல் ஃபுல் ப்ரூஃபாக நம்ம சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தோடு டைப் பண்ணி நமக்காக கிறிஸ்டியன் மீடியா வழக்கமாக நமக்கு கருத்து கணிப்பு நடத்தி வரக்கூடிய கிறிஸ்டியன் மீடியா நிறுவனம் சர்வதேச நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அவர்களோடு ஏற்படுத்தி இந்த ஆன்லைனில் இந்த கருத்து கணிப்பு 4 மாவட்டங்கள் நடத்தப்பட்டது. இதில் 2 விஷயங்கள் செய்யப்பட்டன. ஒருவர் மீண்டும் வாக்களிக்க முடியாத ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த பகுதி மக்கள் அந்த ஐபி அட்ரஸ் அந்த ஏரியாவில் வரக்கூடிய பகுதி மக்களுடைய வாக்கு மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் தாண்டி, திருவள்ளூர் தாண்டி, சென்னை தாண்டி, கடலூர் தாண்டி பகுதி மக்கள் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த 2 உத்தரவாதங்களுக்கு பிறகு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் என்ன, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், வெள்ள பாதிப்பில் அரசு சரியாக செயல்பட்டதா, எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, தேர்தல் இந்த விஷயம் எதிரொலிக்குமா, இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு மக்கள் அளித்த பதில்கள் என்ன இப்போது பார்க்க இருக்கிறோம். முதலில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது, இந்த நேரடியாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டீர்களா என்பது முதல் கேள்வி. இந்த கருத்து கணிப்பில் கலந்து கொண்டவர்கள் நேரடியாக முதல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களா என்ற கேள்வி எழுப்பினோம். 86 விழுக்காடு மக்கள் இந்த கருத்து கணிப்பில் கலந்து கொண்ட 86 விழுக்காடு மக்கள் ஆம் நாங்களே நேரடியாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோம் என்று கூறுகிறார்கள். இல்லை, நாங்கள் பாதிக்கப்படவில்லை என்று 4 விழுக்காடு மக்கள் கூறியிருக்கிறார்கள். பகுதி மட்டும் ஓரளவு மட்டுமே பாதிப்பு இருந்தது எங்களுக்கு என்று 10 விழுக்காடு மக்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த கருத்து கணிப்பில் கலந்து கொண்டவர்களை 86 விழுக்காடு மக்கள் நேரடியாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். அடுத்ததாக, வெள்ளத்தின் போது அரசிடம் இருந்து உடனடியாக உதவி கிடைத்ததா என்ற கேள்விக்கு 59 விழுக்காடு மக்கள் தாமதமாக உதவி கிடைத்தது என்றும், உடனடியாக உதவி கிடைத்துவிட்டது என்று 21 விழுக்காடு மக்களும், கிடைக்கவே இல்லை எங்களுக்கு உதவி என்று 20 விழுக்காடு மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக உதவி கிடைத்தது என்று 21 விழுக்காடு மக்கள், கிடைக்கவே இல்லை என்று 20 விழுக்காடு மக்கள், தாமதமாக கிடைத்தது அரசுடைய உதவி என்று 59 விழுக்காடு மக்கள். நான் திரு சேகு தமிழரசன் கேட்க விரும்புறேன், இந்த கருத்து கணிப்புடைய கால பார்க்கும்போது மக்கள் எப்படி உங்களுக்கு நிவாரண உதவி உடனடியாக அரசிடம் வந்து கிடைத்ததா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, உடனடியாக வார்த்தை சேர்த்தாங்க கிடைத்தான்னு கேட்டபோது இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. தாமதமாக கிடைத்ததாக 60 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 59 விழுக்காடு கிடைக்கவே இல்லை என்று 20 விழுக்காடு மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு மக்கள், 80 விழுக்காடு மக்கள் அரசுடைய நிவாரணம் தங்களுக்கு தாமதமாக கிடைத்தது என்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பதில்? 60% ஏறக்குறைய 80% வந்து கிடைத்தது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். நிச்சயமாக 80% கிடைத்தது என்று சொல்லுவதே ஒரு குறுகிய காலத்தில் அரசாங்கம் எவ்வளவு விரைந்த முனைப்புடன் கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு சாதனை புரிந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றுதான். பூவை பூ என்றும் சொல்லலாம், மலர் என்றும் சொல்லலாம், புஷ்பம் என்றும் சொல்லலாம். நான் வேற மாதிரி பார்த்தேன், நீங்க வேற மாதிரி. ஆமாங்க, என்னன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களை போல ஒரு பெரிய ஊடகவியல் அந்த காலத்துல அச்சு எழுத்துல பிரபலமான ஒருவர் சொன்னார், ஜனநாயகம்ன்றது ஒண்ணும் இல்ல, ஒரு ஆட்டை 9 பேர் சேர்ந்து மேய்க்கிறதுன்னு. ஒரு ஆட்டை 9 பேர் சேர்ந்து திட்டமிட்டு மேய்க்கிறதுக்கு பேர் ஜனநாயகம்னு. இல்ல இது வந்து ஒரு அரசினுடைய நடவடிக்கை, இது வந்து இல்ல, இது இன்னைக்கு நடந்திருப்பது ஆட்டை மேய்க்கக்கூடிய காரியம் அல்ல, ஆற்றை மேய்க்கக்கூடிய காரியம். ஒழுங்காக ஆற்று வழித்தடங்களை, நீர் வழித்தடங்களை, நீர்பிடிப்பு பகுதிகளை நாம் செம்மையாக மேற்கொண்டோமா அப்படிங்கிறத நான் முழுமையாக்கிறேன். பிளீஸ். ஆக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுன்னா, ஒரு அலுவலகத்துல பாம்பு புகுந்துருச்சுன்னா, பாம்பு அடிக்கிறனா கூட ஒரு ஃபைல் போடணும். அதான் இது கோப்புகளுடைய நடவடிக்கை இல்ல, அரசு இயந்திரம் என்பது கோப்புகளுடைய நடவடிக்கை. அப்படிப்பட்ட சூழலிலும் எவ்வளவு ஒரு வலிமையான தலைமை நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு இருந்திருந்தால் 80% பேருக்கு இவ்வளவு விரைந்த நிவாரணப் பணிகள் கிடைத்திருக்கிறது. இல்ல 59% மக்கள் விரைவாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. சார் ஐதர் அலி, உங்களுடைய கருத்து என்னங்க? தாமதமாக 59. தாமதம் எவ்வளவு கால தாமதம்? 6 மாதத்துக்கு பிறகு, இந்த மக்கள் ஓராண்டுக்கு பிறகு, ஒரு வார காலம்ன்றது கூட அரசாங்கத்துக்கு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் என்ன, எனக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு, எனக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு 1 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 1 ஆண்டு தாமதமானாலும் பொறுத்திருப்பேன், பொறுத்திருக்க வேண்டிய கடமை. என்னுடைய உயிர் போய் பிழைத்து வருவேனா என்று தெரியாமல் தண்ணீருக்காக உணவுக்காக தவிக்கும் போது ஒவ்வொரு நிமிடமும் தாமதம் தான். மறந்து விடார்கள் தயவு. நீங்க அரசாங்கமே ஒப்புக்கொள்கிற ஒரு செய்தியை பார்க்கணும். 17 லட்சம் பேர் வந்து 6000க்கும் மேற்பட்ட 6065 முகாம்கள், 17 லட்சம் பேர் வந்திருக்காங்க. முகாம்களில் தங்களுடைய எண்ணிக்கை 17 லட்சம் பேர் முகாம்ல தங்காமல் வெளியே செல்வது எண்ணிக்கை அதிகம். மறுக்கல. அக்டோபர் 7-8 தேதிகளில் தொடங்கிய மழை நவம்பர் 10 தேதி வரைக்கும்
அப்படி விட்டு விட்டு தொடர் மழையா, பேய் மழையா, அடைமழையா, நவம்பர் 10 டிசம்பர் முதல் 2 தேதியிலும் வந்த மழை தான் அரிதான மழை, கடுமையான மழை. உங்களுடைய பாருங்க இல்ல, இந்த மழையை எதிர்கொண்டு அரசாங்கம் இவ்வளவு பணிகளை முடுக்கிவிட்டு, அவ்வளவு அதிகாரிகளை முடுக்கிவிட்டு, அத்தனை அமைச்சர்களையும் முடுக்கிவிட்டு ஒரு வார காலத்துல இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கா? அதாவது வெள்ளத்தின் போது அரசிடமிருந்து உடனடியாக உதவி கிடைத்ததா என்கிறது உங்களுடைய கேள்வி. இதுல மக்கள் அரசு நேரடியாக தந்ததை மட்டும் சொல்லியிருக்கிறார்களா, இல்ல தன்னார்வ அமைப்புகளையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம இதுல இரண்டு விஷயம் புரிபடுத்த விரும்புறேன். என்ன அப்படின்னா, நம்ம கேட்டது ஆன்லைன்ல அவர்கள் முழுமையா இன்னும் நிறைய கேள்வி வச்சிருக்கிறோம். நம்ம முழுமையான அத்தனைக்கு தெளிவா பதிச்சிருக்காங்க. நீங்க பாதிக்கப்பட்டீங்களா என்ற கேள்வி கூட 16 விழுக்காடு மக்கள் நாங்கள் பாதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்காங்க. இது அரசு தன்னார்வ பற்றிய தனிப்பட்ட பார்வையும் இருக்கிறது. இது அரசு பற்றிய விஷயம் மட்டும்தான். அரசுடைய குயிக் ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதா இதோட. அதாவது அரசாங்கம் சில இடங்களில் உடனடியாக போயிட்டாங்கிறது உண்மை. தாமதமாக இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ஓகே தான். ஆனால் இன்னும் அரசாங்கம் வருவதற்கு முன்னாடி காப்பாற்றி இருக்க முடியும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய எண்ணம். திரு பெருமாள்மணி, உங்களுடைய பார்வை. சர்ப்ரைஸா தான் இருக்கு. ஏன்னா நம்ம காமன் பர்செப்ஷன் மாறா 80% பீப்புள் கவர்மெண்ட் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்றது. எனக்கு அந்த கம்பேரிட்டிவா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, இந்த ரிலீஃப் மேட்டர்ஸ்ல சிவிக் பாடிஸ் உடனே இறங்கிட்டாங்கல்ல, சிவில் சமூகம் உடனே இறங்கிச்சு. அதுக்கு பிறகு அப்ப அது ஒரு ஒப்பீட்டுல தான் அவங்க சொல்றாங்க அரசாங்கம் தாமதம் வந்தது. ஆனா நான் இதை கொஞ்சம் பாசிட்டிவா தான் பாக்கிறேன். ஏன்னா 80% பீப்புள் நம்ம ஆன்லைன்ல இந்த ஓட்டிங் பேட்டர்ன் நடத்தினால அவர்களுக்கு அரசுக்கும் தன்னார்வலுக்கும் பிரித்தறியக்கூடிய திறன் இருக்கும் நான் நம்புறேன். அதனாலதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவங்க போன பிறகு நம்ம இந்த டைமுக்குள்ள 80% பீப்புள மக்களை போய் அரசு ரீச் ஆயிடுச்சுங்கிறது இருக்கு இல்லீங்களா. ஏன்னா இதுல நம்ம இன்னொன்னு மறந்துடக்கூடாது, இவங்க தனியா கேம்ப்ல வச்சிருக்கவங்க யாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. இல்ல அப்போ அவங்கள டே 1ல இருந்து அரசு தான் கேர் பண்ணிட்டு இருக்கு. அவர் சொல்றது நாம நடத்துற கருத்து கணிப்பு கேம்புகள்ல இருந்தவர்கள் இப்ப நாங்க வைத்திருந்த கேம்புகளே பல கேம்புகள் இருக்கு. இல்ல அரசுடைய முகாம், அரசு முகாம்களும் சரி, முகாம்கள் பல முகாம்கள் இருக்குது. அரசு முகாம்களோட அதிகமாக தன்னார்வ முகாம் தான். அதாங்கய்யா, நான் அந்த ரெண்டுக்குமே உடன்படுறேன். ஆனா என்னன்னா, என்னோட காமன் பெர்செப்ஷனுக்கு எதிரா 80% மக்கள் அரசு எங்களை. அடுத்த கேள்விக்கு போவோம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அடுத்த கேள்வி நாம் கேட்டிருந்தோம் நண்பர்களே. இந்த மக்களிடம், இந்த 4 மாவட்ட மக்களிடம் வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ள அரசு தயாராக இருந்ததா என்ற கேள்விக்கு ஆம் தயாராக இருந்தது என்று 8 விழுக்காடு மக்களும், இல்லை தயாராக இல்லை என்று 83 விழுக்காடு மக்களும், சொல்ல இயலாது என்று 9 விழுக்காடு மக்களும், கருத்து சொல்ல விருப்பமில்லை என்று 9 விழுக்காடு மக்களும், ஆம் தயாராக இருந்தது என்று 8 விழுக்காடு மக்களும், இந்த அரசு இந்த பெருவெள்ளத்தை எதிர்கொள்ள தயாராகவே இல்லை என்று 83 விழுக்காடு மக்களும் தெரிவித்திருக்கார். திரு ஹைதர் அலி, உங்களுடைய பார்வை. நீங்க ஏதாவது சர்ப்ரைஸ் ஆறீங்களா? இதுல ஆச்சரியமே இல்ல, இதுதான் உண்மை. இந்த கவர்மெண்ட் பிரிப்பேர்டா இல்ல. இல்ல, கவர்மெண்ட் வரும் முன் காக்க, நான் முதல்ல இருந்து ஆரம்பித்து சொல்லிட்டு இருக்கிறேன். வருவதற்கு முன்னாடி இது காத்திருக்க முடியும் என்ற ஒரு சுனாமியை சந்தித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பேரிடர் வரும் என்று வானொலியில ரமணன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிற கனமழை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு கூட நாம் சும்மா இருந்தோம் என்றால் அது எப்படி? அந்த ரமணனே ஒத்துக்கொள்கிறார். கனமழை என்றது இதை தாண்டின ஒரு கனமழையா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கனமழையிலிருந்து சாதா மழையிலிருந்து அதிமழையிலிருந்து மிதமான மழை, லேசான மழையிலிருந்து தனித்தனியா பிரிவு வச்சிருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தை வரையறைகளையும் அளவுகளையும் தாண்டிய மழை என்பதை அவரை ஒப்புக்கொண்டார். ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நமக்கு இந்த மழையை சந்திப்பது முதல் முறை. பம்பாயில 3 மாதம் தொடர்ந்து மழை இருக்கிறது. 5 நாட்கள் அசைவே இல்லாமல் இயக்கமற்று முடங்கி கிடந்தது மும்பை. தமிழகம் அப்படி இல்ல. ஆமா, அப்படி இருந்த சூழ்நிலையில கூட பம்பாய் அங்கே இயல்பு வாழ்க்கையில இருந்து அவர்கள் வருடந்தோறும் அது மாதிரி வருகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வருவதற்கு முன்னாடி காத்துக் கொள்ளுகிற, அதை பற்றி பகுத்து பார்க்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இருக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. இல்ல, ஐயா சொன்னதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, பம்பாயில பிரசிடென்ஸ் இருக்குங்க, அதுக்கு முன்மாதிரி இருக்கு ஒவ்வொரு. ஆனா நீங்க இந்த ரெயினோட நேச்சரை புரிஞ்சுக்கணும். இது பருவமழை கிடையாது, பருவ காலத்துல வந்தாலும். ரெண்டாவது, இது புயல் மழையும் கிடையாது, இது புவி வெப்பமயனால உண்டு. இதோட முக்கியமான நேச்சர் என்னன்னா, ஹெவி டவுன் போர் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஒரே நாள்ல செம்பரம்பாக்கத்தில் 47 சென்டிமீட்டர் பெஞ்சது. அந்த 47 சென்டிமீட்டர் பெய்யதுக்கு நார்மலா சென்னை நீர் இல்ல, அந்த காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கத்தில் 2ஆம் தேதி பெஞ்சதான் முக்கியமான விஷயம். அந்த 47 சென்டிமீட்டர் பெய்ய நார்மலா 18 மணி நேரம் பிடிக்கும். ஆனா அன்னைக்கு 4 ஹவர்ஸ்க்குள்ள அது டவுன் போர் இருந்தது. அப்போ நீங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன நீங்க கவனிக்கணும்னா, கவர்மெண்ட் மெக்கானிசம்
இதுல இன்னும் 2 விஷயம் இருக்குது நான் நினைக்கிறேன். ஒண்ணு, நமக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் படி தான் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து முன்மாதிரியான விஷயங்களை எடுப்பாங்க. இல்ல நீங்க பேரிடர் அப்படின்னு முடிவு பண்ண உடனேயே டிசாஸ்டர் சொல்லும் போதே அது வெள்ளமா இருக்கலாம், பூகம்பமா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம், வேற ஏதா இருக்கலாம், இன்னும் தீவிரவாதியோட தாக்குதலா கூட இருக்கலாம். அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தான் பேரிடர் வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அதற்காக தான் ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குது. அதெல்லாம் அப்ப நாங்க இதை முன்னப்பண்ண இந்த மழை நாங்க எதிர்பார்க்கலே சொல்ல சரியா. நான் ஒன்னு கேட்கிறேன். பிபிசி சொன்னாங்க 500 சென்டிமீட்டர்ல சென்னை மூழ்க போகுதுன்னு சொன்னாங்க. 3ஆம் தேதி நம்ம மழை டிசம்பர் 3 சென்னையில மழை நின்றுச்சு. 4-5-6 3 4 5 6 இந்த டேட்ல சென்னை will be flooded அப்படின்னு பிபிசி டிக்ளேர் பண்ணுச்சுங்க. அது போகல. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல நான் ஒன்னு சொல்றேங்க, இந்தியாவுடைய பருவகாலம் இட்ஸ் a gambling against monsoon. நீங்க யுஎஸ்ல 415 ல இருந்து 417 வரை மழை பெய்யும் கணிக்க முடியும். இன்னும் இங்கிலாந்து நீங்க சொல்றபடி பார்த்தா பிபிசி அந்த எச்சரிக்கையை கொடுத்த பிறகு சென்னை மூழ்கும் என்ற எச்சரிக்கை கொடுத்த பிறகு அரசு கூடுதல் கவனமாக 4-5-6 பிபிசி சொன்னபடி நடக்கலங்க. நடக்கல சார். 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி நீங்க பார்க்க கூடாது சார். அடுத்த கொஞ்ச நேரத்துல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க சொல்றேன் ஏன் மதியம் 2 மணிக்கு மழை வரான்னு கேட்கலாமா? இந்த மழைக்கு இதற்கு முன்மாதிரியே கிடையாதுங்க. இதுதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இதுல எல்னினோன்னு சொல்றாங்க. அப்புறம் பருவ காற்றுகளோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம இது நீங்க நல்லா சொல்றது எதனால மழை வந்ததுன்னு, நான் சொல்றது இந்த மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள தயாரா இருந்தாங்க. மழை வெள்ளத்தை தயார் பண்றது முன்மாதிரியை பொறுத்து தான் அரசு எப்படி முடிவு. 83 விழுக்காடு மக்கள் இந்த அரசு முன் தயாரிப்புல இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அவர் சொன்ன கருத்தோட மட்டும் ஒரு கருத்து சொல்லிட்டு நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கிற வெப்ப நாடுகள்ல எப்பவுமே உறுதியா எந்த வானிலை ஆராய்ச்சி முடிவும் இருக்க முடியாது. குளிர்நாடுகள்ல இருக்கிற அந்த துல்லியமான முடிவுகளை இப்படி வெப்ப நாடுகள்ல துல்லியமா எந்த ஆராய்ச்சி நிறுவனம் சொல்றதுக்கான எப்படிப்பட்ட உபகரணமும் இன்னும் புதுசா கண்டுபிடிக்கல. ஆக இது எதிர்பாராத ஒரு மழை. நான் என்ன சொல்றேன், பிபிசி சொல்லிச்சு, எல்லாருமே பார்த்திருக்கிறோம். யாரும் சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க துல்லியமான எப்படி சார்? சைதாப்பேட்டையில 48 சென்டிமீட்டர் 3 மணிக்கு பெய்யும் சொல்லணுமா? இல்ல நான் துல்லியமா நீங்க எப்படி உருவாக்குறீங்க புரியல. மதியம் 3 மணிக்கு சைதாப்பேட்டையில 48 சென்டிமீட்டர் பெய்யும் சொல்லணுமா? இதுக்கு பேர் தான் துல்லியமா? ஒண்ணு ஒப்புக்கிறீங்களா? 100 ஆண்டு காலத்துல இல்லாத மழையா இல்லையா? மறுக்கவே இல்லையே. 2 நாள்ல 47 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்காங்க. மறுக்கவே இல்லையே. இல்ல சார், நான் என்னை போன்ற தனிநபர்கள் முன் தயாரிப்பு இல்லாமல் இருக்கலாம், அரசும் அவ்வாறே இருக்கலாம். இந்த முன் தயாரிப்பு நீங்க நல்லா புரியுங்க. எத்தனை முறை வானிலை ஆராய்ச்சி மையம் மழை பெய்யும் சொல்லி பெய்யாமல் இருக்கிறது இல்ல. அதை விடுங்க பாண்டே. இல்ல அப்படிப்பட்ட சாய்ஸஸ் தனி மனிதர்கள் எடுக்கலாம். மழை பெய்யும் சொல்லும், பெய்யாம போலாம் சொல்லி விடலாம். நம்ம அரசு இப்படி அலட்சியமா இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் இல்ல, பயங்கரவாதிகள் தாக்குதல் நடப்பதாக ஒவ்வொரு முறையும் ஐபில இருந்து ரால இருந்து மற்ற சொல்லுவாங்க. உடனே பாதுகாப்பு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். இப்ப கேட்ட கேள்வி. ஆக இந்த வெள்ளத்தை கையாளுவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லாமலா ஒரு வார காலத்துல இயல்பு நிலைக்கு தமிழகத்தை நீங்க மீட் பண்ணி வாங்கப்பட்டு சொல்றீங்க. மக்கள் வெள்ளத்தை எதிர்கொள்ள தயாராக கேட்கிறோம். அடுத்ததாக கேட்கக்கூடிய கேள்வி நண்பர்களே, அடுத்ததாக வெள்ள பாதிப்பில் எதிர்கட்சிகள் சரியாக செயல்பட்டனவா? அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சி அல்லாமல் எதிர்கட்சிகள் சரியாக செயல்பட்டனவா? ஏற்கனவே நம்ம கேட்டிருந்தோம், தமிழக அரசு எதிர்கொள்ள தயாரா இருந்தாங்க. அடுத்ததா கேள்வி, வெள்ள பாதிப்பின் போது எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? எதிர்கட்சிகள் சரியாக செயல்பட்டனவா என்ற கேள்விக்கு இல்லை என்று 84 விழுக்காடு மக்களும், எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு சரியாக இல்லை என்று 84 விழுக்காடு மக்களும், ஆம் மிகச்சரியாக இருந்தது என்று 12 விழுக்காடு மக்களும், சொல்ல இயலாது என்று 4% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அரசை குற்றஞ்சாட்டியது போலவே எதிர்கட்சிகளையும் மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆம் எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு சரியாக இருந்தது என்று 12 விழுக்காடு மக்கள், சரியாக இல்லை எதிர்கட்சிகள் என்று 84 விழுக்காடு மக்கள், சொல்ல இயலாது என்று 4 விழுக்காடு மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு ஹைதர்கிட்ட கேட்க விரும்புகிறேன், இந்த மக்களுடைய பார்வை. அதாவது எதிர்கட்சிகள் கூட இந்த 12 விழுக்காடு வேலை செய்தது கூட வருகிற தேர்தலை அவர்கள் நினைத்துத்தான் வேலை செய்தார்களே தவிர இயல்பான வேலைகள் அல்ல. அந்த முதல்ல தமுக மனிதநேய மக்கள் கட்சி, தமுக என்பது ஒரு தேர்தல் அமைப்பு அல்லது. மனிதநேய மக்கள் கட்சி என்பது தேர்தல் அமைப்பு. ஆனால் நாங்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இப்ப அல்ல, நாங்கள் சுனாமியிலேயே நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். அதற்கு பிறகுதான் 124 ஆம்புலன்ஸ் இருந்த இடத்துல 124 ஜனவரியில பாதிக்கப்பட்ட நேரத்தில் நாங்க தான் வேலை செஞ்சிருக்கிறோம். அதற்காக தான் உங்களை அழைச்சோம். நான் கேட்கிறேன், நீங்க எங்களை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதை ஒரு அரசியல் அமைப்பாக நீங்க பார்க்க கூடாது. இது ஒரு சமூக அமைப்பு. நாங்கள் அந்த மக்கள்
மக்களினுடைய தேவைகளை அறிந்து வேலை செய்தோமே தவிர நீங்க இந்த லிஸ்ட்ல நாங்க வரவே மாட்டோம். இல்ல நானே கேக்குறேன், இப்ப நீங்கள் எதிர்க்கட்சிகள் சரியா செயல்படல அப்படிங்கிற மக்களுடைய கருத்தை நான் வழிமுறையில சொன்னா அதற்கான காரணம் அவர்கள் தேர்தலை மனதில் வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அப்படி ஒரு குற்றச்சாட்டை நம்மளும் சந்திக்க முடியல அப்படிங்கிற எல்லாருக்குமே சொல்லிட முடியுமா? நாங்க இப்ப அதாவது மனிதநேய கட்சி என்பது உருவாக்கியது 2009. நாங்க 2004 நடந்த சுனாமியிலே எங்களுடைய பங்கு எங்களுடைய மகத்தான வேலைகள்லாம் நடந்திருக்கிறது என்பது நீங்க உணர்றீங்க. ஆமா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 124 ஆம்புலன்ஸ்களை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் கழகம். ஆனால் நாங்கள் இதுவல்ல எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் மனிதநேயம். திரு தமிழரசன், நீங்க மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த கார்டை பார்த்து. இதுல ஏறக்குறைய உண்மைதானே எல்லாமே. இதுல வந்திருக்கிற எல்லா விதமான கருத்து கணிப்பும் மக்களுடைய மனநிலைய வள்ளுவர் சொன்னது போல உள்ளத்தனையது உயர்வு, வெள்ளத்தனையது மலர் நீர். அதனால அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில தான் இந்த கருத்து. இதுதான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட நான் இது ஒரு எனக்கு என்ன சிக்கல முதல் கருத்துல ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு அடுத்து 3 கார்டு போண்டிருக்கு. எதற்கு மக்கள் சொல்லக்கூடியது அரசாங்கம் எதிர்கொள்ள தயாராக இல்லைன்னு கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. எதிர்க்கட்சிகளோட செயல்பாடு சரியில்லைன்னு ஒரு 80 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. நிச்சயமா இது தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா தே ஆர் வெரி கிளியர். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த அப்சர்வ் பண்ணீங்கன்னா நான் இந்த கார்டை வச்சு சொல்றேன், அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க. இந்த மழை இந்த வெள்ளத்தை பயன்படுத்தி நேஷனல் பார்ட்டிஸ் நம்ம கிட்ட இருந்து கேம் எடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுல கிளியரா இருந்தாங்க. மக்களும் அந்த கேம்ல இந்த முடிவு இந்த தமிழக தலைவர்கள் அரசியல் களத்தில் எவ்வளவு தெளிவாக திட்டமிடுகிறார்கள் என்பதற்கான ஒரு அடுத்ததாக முக்கியமான அரசியலாக்க முயற்சித்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடு. எல்லா காரையும் பார்த்துட்டு சொல்லுங்க கேட்டுக்கிறேன். எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு சொல்ல முடியும் நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நான் மக்களிடம் கேட்டிருந்தது வெள்ள நிவாரண பணிகள் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த நிவாரண பணிகள் இந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக தேர்தல் தாக்கத்தை ஏற்படுமா கேட்டபோது ஆம் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று 58 விழுக்காடு மக்களும், இல்லை இது தேர்தல் எதிரொலிக்காது என்று 16 விழுக்காடு மக்களும், இப்போதைக்கு முடிவு செய்யவில்லை சொல்ல இயலாது என்று 26 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கார்கள். எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று 26 விழுக்காடு மக்கள், இது தேர்தலில் எதிரொலிக்காது என்று 16 விழுக்காடு மக்கள், ஆம் இது தேர்தலில் இந்த வெள்ள நிவாரண பணிகள் அரசியல் கட்சிகள் அரசு உட்பட அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று 58 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. திரு பெருமாள்மணி உங்களுடைய பார்த்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நிச்சயமா இதை தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ இப்ப ஆல்மோஸ்ட் இப்பயே ஒரு 60 விழுக்காடு மக்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, நம்ம அரசியல் தலைவர்களை அவ்வளவு குறைச்சலா மதிப்பிட்டுறாதீங்க. நான் எல்லாருமே சேர்த்துதான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல மதுவிலக்கு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, அதெல்லாம் எப்படி இப்ப மறந்து போச்சோ அது போல இந்த வெள்ள சேதமும் மறந்து போய் நினைக்கிறீங்களா? இதுவும் கடந்து போகுமா? இல்ல இதை எப்படி கடந்து போகும்னா இதுக்குள்ள மக்களுடைய உளவியல் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க மதுவிலக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு 40 லட்சம் 45 லட்சம் மக்களுடைய உளவியல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அரசாங்கம் அதுல நிவாரண பணிகள்ல அரசாங்கத்துக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. நீங்க பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா எப்போதுமே தடைக்கல்லா இருக்கிறதா படிக்கல்லா இருக்கும். நீங்க எரியிற சேலஞ்சஸ் தான், உங்க மேல எரியப்படுற சேலஞ்சஸ் தான் உங்களுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸா மாறும். கண்டிப்பா இந்த இடத்துல ஏன்னா நான் முதல் இதையும் சேர்த்து தான் பாக்குறேன். இதுக்கு முந்தினதுல சொன்னாங்க எதிர்க்கட்சிகள் செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, தாக்கத்தை ஏற்படுத்துறதுல 58% தான் சொல்றாங்க. அப்ப நீங்க என்னன்னா இங்க ஒரு பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி ஒண்ணு உருவாயிருச்சு. ஒண்ணு சொல்றேன் பானே, இந்த வெள்ளத்தை பயன்படுத்தி யார் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் பிரதான கட்சியா இருக்கிறவங்க தெளிவா இருந்தாங்க. நீங்க இதுலயும் நான் ரொம்ப தெளிவா தான் அந்த கருத்து கணிப்பை பாக்குறேன். ஆளுங்கட்சிக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படி இல்ல, அப்படி கேட்கல. இல்ல நீங்க மக்கள் கேட்டல, நீங்கள் வாக்களிக்கும் போது இந்த வெள்ள சேதத்தை மனதில் வைத்திருப்பீங்களா இந்த கேள்வியோட அடிப்படை தத்துவம். அது நிச்சயமா. ஆக இதற்கு பின்னாடி அவர்களை மீட்டெடுப்பதற்கு, அவர்களை தூக்கி விடுவதற்கு, துணை நிற்பதற்கு இன்னும் அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஓகே, இறுதியான கருத்துக்களை முடிவுகளை பார்க்கலாம். இறுதியாக நாம் மக்களிடம் கேட்டிருந்தது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்டிருந்தோம். அரசுடைய செயல்பாடு இந்த வெள்ள நிவாரண காலத்தில் எப்படி இருந்தது? அரசு இந்த வெள்ளத்தை எதிர்கொண்டதில் அரசுடைய செயல்பாடு சரியாக இருந்தா வரிசைப்படுத்துங்கள் என்று கேட்டபோது அரசுடைய செயல்பாடு இந்த வெள்ள நிவாரண காலத்தில் மிக மோசமாக இருந்தது என்று 35 விழுக்காடு மக்களும், மோசமாக இருந்தது என்று 28 விழுக்காடு மக்களும்,
சராசரியாக இருந்தது என்று 22 விழுக்காடு மக்களும், நன்றாக இருந்தது என்று 5 விழுக்காடு மக்களும், மிக அற்புதமாக இருந்தது என்று 10 விழுக்காடு மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றாக இருந்தது என்று 5 விழுக்காடு, மிக நன்றி என்று 10 விழுக்காடு, சராசரியாக இருந்தது என்று 22 விழுக்காடு, மோசம் என்று 28 விழுக்காடு, மிக மோசம் என்று 35 விழுக்காடு மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திரு சேகு தமிழரசன், உங்களுடைய பார்வை. இந்த கார்டையும் நான் அப்படியே ஏற்கிறேன். ஒரு வலி விழுகிற ஏற்படுற போது அந்த வலி அவங்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தும். அந்த குரலா இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமில்லாதது. அது நிரந்தரமில்லாதது. அந்த கண்ணீர் துடைக்கப்படுகிற போது, அவருடைய துயர் துடைக்கப்படுகிற போது, அதனுடைய உண்மை நிலவரங்களை அவர்கள் அறிகிற போது நிச்சயம் இதுவெல்லாம் இந்த மாதிரியான கணிப்புகள் எல்லாம் தூக்கி எறியும். இது ரெஸ்கியூ இல்ல. நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை முழுமையா நான் ஏற்கிறேன், ரொம்ப சரியாவே சொல்லிட்டு வந்திருக்கான்னு சொல்லிங்க. இப்போ நீங்க சொல்றீங்க இதை மறுக்கல, ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க இந்த கண்ணீர் துடைக்கப்படும் போது இந்த காயம் ஆறி விழுந்து சொல்றீங்க. அப்ப இந்த காயமும் இந்த வடுவும் இந்த வேதனையும் நிதர்சனம், இது மருந்திட்டு ஆக்கப்படும். இத்தனை கருத்து கணிப்புகளிலும் ரெண்டு நான் மிக தெளிவா உணர முடிந்தது. ஒன்னு, இந்த துயரங்களுக்கு இந்த பேரிடருக்கு அரசு காரணம் இல்லை. ரெண்டு, இது அரசியலாக்க முயற்சிக்கிற போதும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இல்லை. மூன்றாவதாக, அவர்கள் துயர்பட்டார்களா என்றால் துயரப்பட்டாங்கதான். அரசாங்கமே சொல்லுத இத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு பேர் இன்றைக்கு வீடு வந்திருக்கிறார்கள், இத்தனை கோடி இன்றைக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அரசாங்கமே புள்ளி வரும் சொல்லுத. முதலமைச்சர் சொல்றாங்களே, அவங்க சொல்றாங்க இல்ல, அந்த உணர்வு தான், அந்த உணர்வு நீங்க வெளிப்பட்டிருக்கு, அது வேறு. ஆனால் அந்த உணர்வு துடைக்கப்படுகிற போது அவர்களுக்கு அதற்கான எல்லா விதமான நிவாரணங்களும் அவர்களுக்கு வருகிற போது, தரப்படுகிற போது நிச்சயமா இதெல்லாம் இந்த கருத்து கணிப்பு தமிழரசு அவர்கள் சொன்னது போல இந்த காயம் நிஜம், இந்த வலி நிஜம், இந்த ஓலம் நிஜம், மறுக்க முடியாது. ஆனால் நாளைக்கு இவர்களுக்கு நிவாரணமும் நிவாரண நிதியும் ஆறுதலும் மீட்பு பொருட்களும் மற்ற பொருட்களும் கொடுக்கப்படும் போது கால வெள்ளத்திலும் இது ஆறிவிடும். அரசு அதில் செயல்படும். இன்னொரு 10 நாள் சரியா, அதற்கப்புறம் பாருங்க நிலைமை மாறும். இன்னும் ஒரு மாத காலம் அப்படியே மாறும், தலைகீழா மாறும். அதாவது சுனாமி ஏற்பட்ட நேரத்தில், அந்த சுனாமிக்கு பிறகு அந்த அதாவது கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தார்கள். அது ஒரு குறைஞ்ச நாளைக்கு பிறகு அதனுடைய விலை பழைய விலையை விட கூட மாறியதுதான் நாம் இயல்பாகவே பார்த்தோம். அந்த ஒரு வார காலத்துல அதனால அடிமாட்டு விலைக்கு இவர் சொல்லுகிற இந்த விஷயத்தில் நான் உடன்படுகிறேன். நான் ரெண்டு விதமா பாக்குறேங்க. ஒன்னு ரெஸ்கியூ ரிலீஃப், அது அந்த டைம்ல தான் இந்த இது போயிருக்கு. இன்னும் ரீஹாபிலேஷனுக்கு கவர்மெண்ட் இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது நேற்றும் இன்றும். இன்னும் ரீஹாபிலேஷனுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, அதுல போயிடலாம். அப்புறம் நீங்க இஃப் யூ கோ பை தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 37% பீப்புள் சாட்டிஸ்ஃபைட் தான் சொல்றாங்க. ஒரு எலெக்ஷனை வின் பண்ண உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வேணும் அப்படி பாருங்க. ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். இட்ஸ் ஆல் arithmetic in a politics. If you have the numbers with you, ஏன்னா 37% people are satisfied. சராசரியா 22 பிளஸ் 5 பிளஸ் 10 37% இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னாலும் கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய இஷ்யூ இருக்கிறதா I didn't see. If you go by that, அதுதான் நான் பார்க்கக்கூடிய ரொம்ப வியக்கூடிய விஷயம். இப்ப எதிர்க்கட்சிகளையும் குற்றம் சாட்டுறாங்க, ஆளுங்கட்சியும் குற்றம் சாட்டுறாங்க. அதுல சொல்லும் போது நாங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா கூட இதுல அரசியல் கட்சி அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா ஒரு நிதானமான போக்கையை காட்டியிருக்காங்க. இது என்ன கணக்கு நம்ம புரியல எனக்கு. இப்போ நீங்க சாதாரணமா பாருங்க, எல்லாம் அந்த அடையாறு ஆற்றுல அவ்வளவு பாலித்தீன் பைகளை பாக்குறப்போ ஒவ்வொரு சென்னை வாசியும் நினைக்கிறான் இதெல்லாம் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லையா, நம்ம தானே இவ்வளவு கவர்களை உள்ள போட்டோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நமக்குள்ள இயல்பாகவே ஒரு பேலன்ஸா யோசிக்கிற ஒரு மனப்பக்குவம். அழகா குறிப்பிட்டார்ல, சுனா இது பிரசவ வைராக்கியம் மயான வைராக்கியம் மாதிரி. இது உடனே இப்ப இனிமே நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் போடக்கூடாது, இனிமே இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது, இனிமே இந்த அரசியல் கட்சியில இருக்கக்கூடாது, அதிமுக திமுக ரெண்டுமே கூடாது, இது போன்ற எண்ணங்கள்லாம் இப்ப தோணும். நீங்க இங்க பாருங்க, ஒரு வெள்ளம் வருது, ஓகேங்களா, ஒரு வெள்ளம் வருது. 4 வருஷம் இந்த கவர்மெண்ட் மேல பெரிய அளவுல ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. நீங்க பாருங்க, ஒரு வெள்ளத்துல ஒரு கட்சி ஆன்டி இன்கம்பன்சி வர்றதுக்கு விட்டுருவாங்களா? இன்னொரு விதமா யோசிங்க, இதுவரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கல. இந்த வாய்ப்பை எதிர்கட்சிகள் பயன்படுத்தாம போவாங்களா? இது வாய்ப்பா நான் பார்க்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு துயரமா பாண்டே. நீங்க பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல எமோஷன்ஸ்க்கு இடமே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அரசு எப்படி எதிர்கொண்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சிக்கான இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு ஆளுங்கட்சி போராடும். இந்த வெள்ளத்தின் மூலம் நிவாரண பணிகளின் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என எதிர்கட்சி போராடும். உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்து திரு ஹைதர் அலி. அதாவது இது மாதிரியான பிரச்சனை, இப்ப பிளாஸ்டிக் பத்தி கூட சொன்னாங்க. பிளாஸ்டிக் நான் பயன்படுத்துறேன், அது நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிற உணர்வு
நான் என்ன நினைக்கிறேன்னா, பிளாஸ்டிக்கை உருவாக்குகிற இடத்தில் அந்த பிளாஸ்டிக்கை உருவாக்குகிற அரசாங்கம் அதை உருவாக்காமல் தடுக்க வேண்டும் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும். அப்படிப்பட்ட கோபம் இந்த மக்களுக்கு வர வேண்டும். அந்த கோபம் மட்டும்தான் நம்மை காக்கும். திரு தமிழரசு, உங்களுடைய இறுதியான கருத்து. சுனாமி வந்தபோது அந்த சுனாமியை வெகு திறமையோடும் வலிமையோடும் எதிர்கொண்டு தமிழகத்தில் மீட்பு நிலையை கொண்டு வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அம்மா தான். அதே போல தானே புயல் கடலூர்ல தாக்கிய போதும் அதிலிருந்து மீட்டெடுத்து சகஜ வாழ்க்கைக்கு கொண்டு வந்து துயரத்தை உடைத்து நிவாரணப் பணியில் வெற்றி கண்டு சாதனை படைத்தவரும் நம்முடைய முதலமைச்சர் தான். இப்ப 100 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு அடைமழை, கொடுமழை கடுமையா பெய்து பல இடர்பாடுகளை, இழப்புகளை மக்களுக்கு தந்திருக்கிறது என்பது நிதர்சனம். அதை யாரும் மறுக்க முடியாது. அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் காரணம் இல்லை. ஆனால் இதை மீண்டெடுத்து இனி ஏன் உறுதியா சொல்றேன்னா, ஒரு சுனாமிக்கு பிறகு தமிழ்நாடு தான் பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கே விட்டுட்டது. அதுக்கப்புறம் தான் தேசிய அளவில் குஜராத்தில் அந்த அப்படிப்பட்ட ஒரு சட்ட திருத்த அமைப்பெல்லாம் உருவானது. அப்புறம் மத்திய அரசே அதற்கு முனைந்திருக்கிறது. இன்னும் அது முழுமையாகல, முழுமையான சட்டங்கள் வரல. எந்த அளவுக்கு செயல்படுறது யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான். இந்த இயற்கையின் சவாலை கட்டாயம் சாதனையாக்கி காட்டுகிற வலிமையும் திறமையும் ஆற்றல் படைத்தவர், அதை உருவாக்கி காட்டுவார். ஓகே, 2 முக்கியமான தரவுகள் நம்மிடம் இருக்கின்றன. ஒன்று, 89க்கு பிறகு 1989க்கு பிறகு எந்த ஆட்சியும் மீண்டும் வரவில்லை. அதுதான் 89, 91, 96, 2001, 2006, 2011 மாறி மாறி ஆட்சிகள் இருக்கலாம் வந்து கொண்டிருக்க. இது ஒரு பக்கம் இருக்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சரியாக 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மிக பெரும்பான்மையான வெற்றி, 39 தொகுதியில் 37 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8 விழுக்காடிலிருந்து 26 விழுக்காடு வரைக்குமான வாக்கு வித்தியாசத்தை காட்டியிருக்கிறது. இந்த 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 8 பாராளுமன்ற தொகுதியில் ஒரு அறுதி பெரும்பான்மை, ஒரு அசுரபலத்தோடு ஆளுங்கட்சி இப்போது இருக்கிறது. மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது, மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை கருத்தறியக்கூடிய முயற்சியாக இந்த 4 மாவட்டத்தில் நடந்த கருத்து கணிப்புடைய முடிவுகளை பார்த்தீர்கள். மக்கள் யார் பக்கம் என்பதை ஒரு அடையாளம் காட்டக்கூடிய முயற்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த மக்கள் அனைவருக்கும், பங்கேற்ற மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த அரங்கில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் 3 நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மக்கள் யார் பக்கம் இருந்தாலும் சரி, நாங்கள் சந்தி டிவி எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.